வினோ ஸ்டோரிஸ் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் வினோதா அவர்களின் முதல் கனவே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. முதல் கனவே அத்தியாயம் 1. ஏண்டா சந்தோஷ், நீ மட்டும் தனியா எவ்வளவு நாள் தான் அங்கே இருப்ப? பேசாம கிளம்பி வந்துடேன் என கெஞ்சலும் கொஞ்சலுமாய் பேசினார் சந்தோஷின் தாயார் சிந்துலக்ஷ்மி. நோ சிந்து என தனது கணினியின் வாயிலாக தன் அன்னையை முறைத்தான் சந்தோஷ். டே, உன்னை இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஸ்கைப்லேயே பார்க்கறது? நேர்ல வாடா என்ற தனது தந்தையிடம் அதை நானும் சொல்லலாம் என்றான் கடுப்பான குரலில். இப்படி அப்பா அம்மா கிட்ட கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த கிராமத்தை விட்டுட்டு இங்க வாயேன், அங்க அப்படி என்ன தான் இருக்கு என அவன் அண்ணன் பாலாவும் கூற, வாடா என் அண்ணா, நம்ம சொந்த ஊரு சொந்த மக்கள் எல்லாம் இதுதான். இது புரியாம எல்லாரும் அமெரிக்காவில் வேலை செஞ்சு அவனுங்களுக்கு வரி கட்டிட்டு இருக்கீங்க. என் மேல அவ்வளவு பாசம் இருந்தா நீங்க இங்க வாங்க, என்னால் எல்லாம் அங்க வர முடியாது என்றான் சிடுசிடுவென. ஐயோ ராமா, போதும் போதும், உன் கோபத்தை பார்த்து என் வயிற்றுல இருக்கிற பாப்பா சித்தப்பா ரொம்ப கோபக்காரன்னு பயந்துக்க போகுது என பாலாவின் மனைவி வைஷ்ணவி கூற, சாரிடா குட்டி என வைஷ்ணவியின் பாப்பாவுக்கு கூறி அவன் புன்னகைக்க, அதன் பின் சகஜமான பேச்சுவார்த்தைகள். ஒரு அரை மணி நேரம் இப்படியே பார்த்து பேசியவன் அதன் பின் கணினியை மூடி வைத்துவிட்டு எழுந்தான். ஒரு பெரிய வேப்ப மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தவன் அந்த தூய காற்றை சுவாசித்தவாறே நீண்ட பெருமூச்சுடன் சுற்றி பார்க்க கண்ணு கேட்டிய தூரம் வரை பசுமையான வயல், ஆங்காங்கே விவசாயிகள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது அயராது உழைத்து கொண்டிருந்தனர். கதிரவனின் கதிர்கள் வயலெங்கும் பரவ அந்த இடம் அவனுக்கு ஸ்வர்கலோகம் போல் காட்சியளித்தது. இயற்கையின் அழகை ரசித்து கொண்டிருந்தவனை ஐயா என்ற குரல் ஸ்வர்கலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அழைத்து வந்தது. வாங்க முத்துச்சாமி என புன்னகைத்தவன் பழையபடி மடிக்கணினியை திறந்து அவருடன் இணைந்து கணக்கு வழக்குகளை பார்க்க தொடங்கினான். ஜம்முன்னு ஏசி ரூம்ல இருந்து பல லட்சத்தை அசால்ட்டா சம்பாதிக்கலாம் தம்பி நீங்க, ஆனா இப்படி இங்க இந்த வேகாத வெயில்ல வேகிறீங்க என ரொம்பவும் அங்கலாய்ப்பு பட்டார் முத்துச்சாமி. நல்லா சொல்லு முத்து, இத பார்க்க பார்க்க எனக்கு இரத்த கண்ணீர் வந்துடும் போல என அவனது பெரியம்மா சுமதி கூற, இதெல்லாம் பெரியவர் பண்ணது, தம்பிய சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை என மறைந்து போன தன் தந்தையை திட்டினார் சந்தோஷின் பெரியப்பா. இது எதுவும் காதிலேயே விழாதது போல் மிகவும் மும்மரமாக கணக்கு பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ். என் தம்பி இங்க இருக்கிறதுல என்னதான் உங்களுக்கு பிரச்சனையோ, எப்ப பாரு எதையாவது சொல்லிட்டு என தனது பெற்றோரை கடிந்தபடி வந்தாள் அர்ச்சனா. அச்சு அக்கா, எப்ப வந்த என சிறு பிள்ளையை போல துள்ளி குதித்து கொண்டு எழுந்து அவளின் இடுப்பிலிருந்த அவளது செல்ல மகன் அஸ்வினை தூக்க வந்தான் சந்தோஷ். மாமா என மழலை சிரிப்புடன் அந்த 2 வயது குழந்தை அவனிடம் தாவ, வாடா மருமகனே என அனைத்து முத்தமிட்டான் சந்தோஷ். என்னடா தம்பி இப்படி மெலிந்து போயிட்ட என அர்ச்சனா கவலையாக கேட்க, அதான் நீ வந்துட்டல, இனியும் சமையல ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான் என்று கலகலவென பேச துவங்கினான் சந்தோஷ். இந்த பாசமலர் படத்தையெல்லாம் இனி என்னால் பார்க்க முடியாதுப்பா என அவனது பெரியப்பா சாந்தனு நகர, இருங்க நானும் வரேன் என்று சுமதியும் நகர்ந்தார். சந்தோஷ் தனது இறந்து போன தாத்தா பாட்டியின் பழைய வீட்டில் வாழ்ந்து வந்தான். சாந்தனுவின் வீடும் அதன் அருகில்தான். திருமணத்திற்கு பின் சந்தோஷின் தந்தை பாலா வெளிநாடு சென்றுவிடு சாந்தனு பெரிய வீடு கட்டி தனி குடித்தனம் சென்று விட்டார். பல மாதங்களுக்கு பின் அர்ச்சனா வந்திருக்கிறாள் என அவளுக்கு பிடித்த சிக்கன் மட்டன் மீன் என அனைத்தையும் சாந்தனு வாங்கி வர அன்னையிடம் தன் மகனை ஒப்படைத்துவிட்டு வாங்கி வந்த அனைத்தையும் தன் தம்பி சந்தோஷிற்கு பிடித்தவாறு வகை வகையாய் சமைத்தாள் அர்ச்சனா. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆச்சு, என்னைக்காச்சும் எனக்கு இப்படி செய்து கொடுத்திருக்கியா என அவளது கணவன் அர்ஜுன் பொய்யாக கோபிக்க, டைம் இல்லை என சமையலில் ஆர்வமானாள் அர்ச்சனா. சுமதிக்கு கடுப்பாக இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. சொந்த அண்ணனையும் புருஷனையும் விட அந்த அர்ஜுன் தான் இவளுக்கு கொசத்தியா என மனதுக்குள் எண்ணிக்கொண்டார். ஆனால் அடக்கிய கோபத்தை மேலும் மேலும் தூண்டினாள் அர்ச்சனா. அவள் அனைத்து உணவுகளையும் சமைத்து முடிக்க டேபிளில் பரிமாறிக்கொண்டே பிள்ளையையும் பார்த்து கொண்டிருந்தார் சுமதி. அனைவரையும் அவர் சாப்பிட அழைக்க, 2 நிமிஷம் அத்தை, சந்தோஷ வர சொல்றேன் என போனை எடுத்தான் அர்ஜுன். வேண்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு வரேன், எல்லாரும் முன்னாடியும் சரியா சாப்பிட மாட்டான் என பெரிய டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அச்சு என்னும் அர்ச்சனா.
ஓகே குட், நான் இங்கே சாப்பிட்றேன் என இயல்பாக அமர்ந்து உண்ணத் தொடங்கினான் அர்ஜுன். அவன் என்ன குழந்தையா? அவனுக்கு சாப்பிட தெரியாதா என சுமதி கடிய, ஏன் தம்பி எனக்கு குழந்தைதான் என்று கூறியவாறே சென்று விட்டாள் அர்ச்சனா. சாந்தனு இவை அனைத்தையும் புன்னகைத்தவாறே பார்த்து கொண்டிருக்க அவரை முறைத்துவிட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள என சுமதி தயங்கினார். ஐயோ அத்தை, இதில் என்ன இருக்கு என அவன் புன்னகையுடன் கூறி உண்ணத் துவங்கினான். மாப்பிளை நினைத்து பெருமிதம் கொள்வதா, இல்லை இந்த முட்டாள் பெண்ணை பார்த்து வயிறு எறிவதா என்று குழம்பினார் சுமதி. அக்கா சும்மா சொல்லக்கூடாது, விருந்து சூப்பர்க்கா என சந்தோஷ் ரசித்து உண்ண புன்னகையுடன் பரிமாறி கொண்டிருந்தாள் அர்ச்சனா. மாமா எங்கக்கா, ஆளையே காணோம், நானும் கூட அவரை வந்து பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்கேன் என அவன் லெக் பீஸை கடிக்க, நீ சாப்பிட்ற தம்பி, அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு என அவனை இது லேசாக மெலிந்து இருந்த உடலை கண்களால் அளந்து கொண்டே கூறினாள். பாட்டி தாத்தா இறந்த அப்புறம் உன்னை யாரும் சரியா கவனிக்கல சந்தோஷ், நீ பேசாம வெளிநாடு போயிடு என வாடிய முகத்துடன் அவள் கூற, ஐயோ நீயுமாக்கா, நானும் போனா அவ்வளவுதான், இந்த விவசாய நிலமெல்லாம் கட்டடங்களா மாறிடும், நம்ம தாத்தா கனவு காணாம போயிடும், பாவங்க விவசாயிகள் என அவன் தான் எவருக்கும் அளிக்காத விளக்கத்தை தன் அன்பு அக்காவுக்கு மட்டும் அளித்தான். அதுவும் சரிதான் என சிந்தித்தவள், பேசாம நம்ம ஊர்லேயே ஒரு நல்ல சமைக்க தெரிஞ்ச பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைக்கட்டா என்றால் ஞானம் வந்தவள் போல வெற்றி புன்னகையுடன். எனக்கு வர பொண்ணுக்கு சமைக்க தெரியணும்னு அவசியம் இல்லைக்கா என புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். இந்த ஊர் பொண்ணுங்க எல்லாம் கணவனை தெய்வமா பார்க்குற டைப், நமக்கு செட் ஆகாது என்றான் இறால் மீனை முழுங்கிய வண்ணம். அப்படி ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என அவள் சிரிக்க, இந்த ஐடியா நான் காலேஜ் படிக்கும் போதே கொடுத்திருந்தா இந்நேரம் குழந்தையுடன் சந்தோஷமா இருந்திருப்பேன் என்றான் அவன். அது சரி என மீண்டும் சிரித்தாள். அக்காவும் தம்பியும் சேர்ந்துட்டா என்ன கழட்டி வச்சுவீங்களே என குழந்தையுடன் உள்ளே நுழைந்தான் அர்ஜுன். வாடா ராஜா என குழந்தையை வாங்கி அர்ச்சனா உணவூட்ட அர்ஜுனும் சந்தோஷம் தனித்து சென்று பேசலானார். என்ன மாமா, இப்ப அந்த ரவுடியன் தொல்லை இல்லையே, இந்த விஷயம் அச்சு அக்காக்கு தெரியாது தானே என சந்தோஷ் வினவ, அச்சுக்கு தெரியாது சந்தோஷ், நீ இந்த பிரச்சனையை கையில் எடுத்த பின் எந்த மிரட்டலும் வரல, இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு என அர்ஜுன் சற்று வருத்தமாக கூறினான். அர்ஜுன் கேரளா பார்டரில் தொழில் செய்து வருகிறான். இந்த கிராமத்திலிருந்து 1 மணி நேர பயணம்தான் அவனுடைய தொழில் செய்யும் இடம். அங்கே பணிபுரிய வந்தவர்கள் இவனுக்கு எதிராய் மாறி அங்குள்ள ரவுடியுடன் சேர்ந்துவிட பெரிய பிரச்சனையாக இருந்தது. சந்தோஷ் தான் தனது தாத்தா மூலம் கிடைத்த ஆள்பலம் கொண்டு அவர்களை ஒரு கை பார்த்திருந்தான். அதனால் இப்போது பிரச்சனை கொஞ்சம் மட்டுப்பட்டிருந்தது. சந்தோஷ் சிறு வயதில் வெளிநாட்டிலிருந்து வருடம் 1 மாதம் இங்கு வந்து தங்கி ஆனந்தமாக இருந்துவிட்டு திரும்பி செல்லும் போதெல்லாம் அர்ச்சனாவை கட்டி கொண்டு ஒரு அழுகை அழுது விட்டுதான் செல்வான் சந்தோஷ். கொஞ்சம் வளர்ந்த பிறகு பிடிக்காதவன் மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டு செல்வான். நன்கு வளர்ந்து முடிவெடுக்கும் வயதை நெருங்கிய பின் பலரிடமும் பலவாறு போராட்டம் செய்து தனது கல்லூரி படிப்பை பிஎஸ்சி ஆர்கிடெக்சரை தமிழ்நாட்டிலேயே படிக்க தொடங்கினான். ஹாஸ்டலில் சேர்ந்து படித்தாலும் பாதி நேரம் தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருப்பான். படிக்கும் போதே தாத்தாவிற்கு கணக்கு வழக்குகளில் உதவி செய்ய துவங்கியவன். அப்படியே தாத்தாவின் அன்றாட வேலைகள், உயர்ந்த எண்ணங்கள் இவை அனைத்தையும் அறிந்து கொண்டு அவரை பின்பற்ற தொடங்கினான். ஊரில் விவசாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊருக்கு வெளியில் பல பிசினஸ் வேலை பார்த்து வந்தார் தாத்தா. அதில் இவனது திறமையும் சேர்ந்து கொள்ள லாபம் 2 மடங்காக பெருகியது. பெரியப்பா சித்தப்பா என அனைவருமே இவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தொடங்கினர். ஆனால் இவன் அவனது தாத்தாவை போல கொடை வள்ளலாக இருப்பது அனைவருக்குமே சற்று அதிர்ச்சியை தந்தது. தாத்தா பாட்டி இறந்து 1 வருடமான நிலையில் அவர்களுக்கு சாமி கும்பிடத்தான் அர்ச்சனா அங்கு வந்ததே. அந்த வேலைகளை எல்லாம் முடித்து அவள் கிளம்ப தனக்கு விருப்பமான தாத்தா பாட்டி அக்கா இல்லாத வீட்டில் அன்று அதிகமாக வெறுமையை உணர்ந்தான் சந்தோஷ். அர்ச்சனாவிற்கும் இவனை பிரிந்து செல்வது வருத்தமாகத்தான் இருந்தது. பிசினஸ் வயல் வேலைகள் எல்லாம் மிக சரியாக நடந்து கொண்டிருக்க இவனுக்கு வேலை மிகவும் குறைவானது. அதுவும் இந்த வெறுமைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்து வந்தது. இரவில் மெத்தையில் விழுந்தவனுக்கு அக்கா கூறியது நினைவுக்கு வர, அப்படி ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ற அவளது வார்த்தைகள் செவிகளில் ஒலிக்க சிறு புன்னகையுடன் திரும்பி படுக்கைக்கு அருகில் இருந்த விளக்கை ஒளிர செய்தவன் எழாமலேயே விளக்கின் அருகில் இருந்த தனது புகைப்படம் பொருத்தப்பட்டிருந்த சிறிய போட்டோ ஃப்ரேமை எடுத்து அதிலிருந்து அவனது போட்டோவை மெல்ல விளக்க அவளின் சிரித்த முகம் தென்பட்டது. அவள் ரோஜா ரோஜா பூவை போல அழகு முகமும் மென்மையான மனமும் கொண்டவள். அவளின் சிரித்த முகம் அவனது வெறுமையை நீக்கிவிடும் மருந்தாக. அதை பார்த்தவாறே உறங்கி போனான் சந்தோஷ்.
மறுநாள் காலை அந்த போட்டோவிலேயே கண் விழித்தவன் இது என்ன மடத்தனம் என தன்னை தானே நொந்து கொண்டு தனது போட்டோவை அவளின் போட்டோக்கு மேல் வைத்துவிட்டு இனி இப்படி செய்யக்கூடாது என நகர்ந்தான். ஆனால் வாரம் 2 முறையேனும் இது நிகழும் நிகழ்வுதான். ஐயா, உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு என சமையல்காரி காலை உணவை உண்டு கொண்டிருந்த சந்தோஷிடம் கூற, யாராக இருக்கும் என சிந்தித்தவன் பிளேட்டில் இருந்தவற்றை வேகமாக முழுங்கிவிட்டு ஹாலில் வந்து பார்த்தான். ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க என பளிச்சென சிரித்தாள் அவள். ஹே, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, முதல்ல உட்காரு என்றவன் ஒரு பிளாக் டீ ஒரு பிளாக் காஃபி என சமையல்காரரிடம் கூறினான். நீ இன்னும் மறக்கலையா சந்தோஷ் என புன்னகைத்தாள் அவள். 4 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் மறக்குமா என்றவன். என்ன இது சர்ப்ரைஸ், சொல்லாம வந்திருக்க, அதுவும் இவ்வளவு நாள் கழித்து என வினவ. இது என்ன சர்ப்ரைஸ், இப்ப சொல்ல போறதுதான் ரியல் சர்ப்ரைஸ் என்றவள் தன் கையில் இருந்த ஒரு பத்திரிகையை எடுத்து அவனிடம் நீட்டினாள். ஏ மீனா, உனக்கு கல்யாணமா? உனக்கா? யார் அந்த பாவப்பட்ட ஜீவன் என அவன் புன்னகையுடன் பத்திரிகையை பெற, நீயே பாரு என்றாள் மிகவும் சத்தமாக சிரித்தபடி. அவினாஷா, இது எப்படி, எப்ப நடந்தது என அவன் வினவ. என்ன சிரிப்பு என்று அவள் பொய்யாக முறைத்தாள். அவன் ரொம்ப படிப்சாச்சே, யார்கிட்டையும் அவ்வளவா பழக மாட்டானே, இது என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என குழப்பமாக வினவினான். அவனுக்கு லவ் மேரேஜ், எனக்கு அரேஞ்ச். திடீர்னு ஒரு நாள் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கோன்னு சொன்னேன். அடுத்த வாரமே அவன் குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டு இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்தாச்சு என்றாள். சூப்பர் மீனோ, பாவம் பையன் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டான் என்று அவன் கூற, சரி கண்டிப்பா மேரேஜுக்கு வந்துடு என கூறினாள் மீனா. நம்ம கிளாஸ்மேட் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கியா என அவன் மனதில் இருந்த ஆர்வத்தை சிரமப்பட்டு மறைத்து வினவ. எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பி மொபைல்ல சொல்லிட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நேர்ல போய் கூப்பிட்டு இருக்கேன் என்றாள். எல்லாரோட அட்ரஸும் மொபைல் நம்பரும் எப்படி கண்டுபிடிச்ச என அவன் ஆச்சரியமாக வினவ. வாட்ஸ்அப் குரூப்ல சிலர் நம்பர் இருந்துச்சு, மற்றதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ரோஜாவின் நம்பர் முகவரி என ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என அவன் சிந்திக்கையிலேயே, சந்தோஷ், ரோஜா, கண்ணன், சுரபி இவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க முடியல. ரோஜா அப்போ உனக்கு ஃப்ரெண்ட் தானே, அவன் நம்பர் இருக்கா என மீனா வினவினாள். இல்ல மீனா, ஆனா ரோஜா நம்பர் அல்லது முகவரி தெரிந்தா எனக்கும் சொல்லு, பேசி ரொம்ப நாளாச்சு என்ற அவனின் மனம் ஏதோ வெகுவாக கனந்தது, ஏமாற்றமாக உணர்ந்தது. சரி சந்தோஷ், அவ தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு எதுலையுமே இல்லையே, பார்க்கலாம், தெரிஞ்சா சொல்றேன் என கூறி விடை பெற்று சென்றாள். அத்தியாயம் 2. நினைத்ததை நடத்தி காட்டும் வல்லமை கொண்டவன் சந்தோஷ். தான் நினைத்தது போல விஷயத்தை சிறப்பாக செய்து அந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களின் வாழ்வை மேம்படுத்தியவன். தனது லட்சியமான பிசினஸை விரிவாக்கும் பணியையும் மிக சிறப்பாக செய்து எட்ட முடியாத உயரத்தை ஒரே ஆண்டில் எட்டி பிடித்த கில்லாடிதான் சந்தோஷ். அவ்வாறு அயராது உழைத்து முன்னேறிய பிசினஸில் தனது பெரியப்பா சித்தப்பா பசங்களை அமர வைத்து தனது மேற்பார்வையில் அவர்களை அதை பார்க்க செய்தான். அனைத்திலும் வெற்றி. ஆனால் மனதில் ஏதோ ஒரு மூலையில் விவரிக்க முடியாத வெறுமை. அதை நிரப்பும் வழி தெரிந்தும் தெரியாமலும் இருந்தான். நாட்கள் நகர அதற்கு காரணம் ரோஜாதானோ என சிந்தித்தது அவன் மனம். அந்த சிந்தனையே முட்டாள்தனம் என நொந்து கொண்டான். ஆனால் மீனா வந்து சென்ற பின் கடந்த கால கல்லூரி நினைவுகள் அதிகரிக்க ரோஜாவை காண வேண்டும் என்ற உந்துதல் அதிகமானது. அவனது ஈகோ எல்லாம் பறந்து போனது. சில வருடங்களுக்கு முன்பு சந்தோஷ் ரோஜாவை முதல் முறையாய் கோவிலில் தான் சந்தித்தான். முதல் நாள் கல்லூரிக்கு செல்லும் முன்தினம் பாட்டி சொன்ன அறிவுரைப்படி மாலை கோவிலுக்கு சென்றான். அவளும் அங்கு வந்திருந்தாள். அதே காரணத்துக்காக தான் வந்திருந்தாள். பாட்டி கூறியது போலவே இவன் அட்மிஷன் லெட்டரை வைத்து அர்ச்சனை செய்ய அவளும் அதையே தான் செய்து கொண்டிருந்தாள். அர்ச்சனா எல்லாம் முடித்து பூசாரி இருவரது லெட்டரையும் மாற்றி கொடுத்துவிட சாமி கும்பிடும் ஆர்வத்தில் இருந்த ரோஜா அதை வாங்கி பார்க்காமலேயே பையில் வைத்து விட்டாள். தன் பைக் அருகே சென்ற பின் தான் சந்தோஷ் கவனித்தான். அதில் ரோஜா என்ற பெயர் இருக்க கண்டவன். இது என்னடா புது குழப்பம், எல்லாம் நம்ம பாட்டியால வந்தது என பாட்டியை திட்டிக்கொண்டே வேகமாக கோவிலுக்குள் நுழைந்தான். பூசாரி அர்ச்சனையில் மும்மரமாக இருக்க வேறு வழியின்றி அவன் வயதை ஒட்டிய பெண்களிடம் நீங்க ரோஜாவா என அவன் வினவ, அவர்கள் இல்லை என ஒரு மாதிரியாக பார்த்தது இவனுக்கு சங்கடமாக இருந்தது. இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் அசிங்கப்படுவதற்கு மேலாக எல்லோரிடமும் ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்திக் கொள்ளலாம் என சற்றும் யோசிக்காமல் கோவிலுக்கு நடுவே சென்று ரோஜா ரோஜா என சத்தமாக 2 முறை கத்தினான். எவரும் அவன் அருகே வராமல் இருக்க, உங்க அட்மிஷன் லெட்டர் என்கிட்ட இருக்கு என்று பைத்தியக்காரன் போல கத்தினான். ஆரஞ்ச் சில்க் சுடிதாரில்
பிங்க் ஷாலுடன் ரொம்ப ஹோம்லியாக இருந்த ரோஜா அவனது கூச்சலை கவனித்து தனது அட்மிஷன் லெட்டரை எடுத்து பார்த்தாள். அதில் சந்தோஷனை இருக்கவும் அவனிடம் விரைந்து சென்றாள். கோவிலில் இருந்தோர் சிலர் இவனை பார்த்து கேலியாக சிரிக்க, சிலர் முறைக்க, வேறு சிலர் எரிச்சலுடன் பார்க்க ரோஜா அவன் அருகில் தயங்கியவாறே சென்றாள். சந்தோஷ் என மெல்லிய குரலில் அவன் பின்னிருந்த இவள் அழைக்க திரும்பியவன் அப்படியே அசந்து நின்று விட்டான். முதல் முறையாய் தான் ஒரு பெண்ணிடம் மயங்குவதை உணர்ந்தான். அந்த உணர்வு தந்த புதிய அனுபவத்தையும் அவளையும் ரசித்து நின்று விட்டான். மாலை மங்கும் நேரத்தில் கோவிலுக்கே உண்டான அமைதியில் சில்லென்ற தென்றல் அவனை வருடி செல்ல ரோஜாவை இமைக்காமல் பார்த்தான். தனது கையில் இருந்த அட்மிஷன் லெட்டரை அவனிடம் நீட்டியவள். அவன் அதை கவனியாது இவளையே பார்த்து நிற்க பிறர் அவர்களை ஒரு மாதிரியாக பார்ப்பதை உணர்ந்து சந்தோஷ் அங்க வாங்க என கோவிலில் இருந்து ஒரு தூண் அருகில் சென்றாள். அப்போதுதான் சுற்றம் உணர்ந்து அவளுடன் சென்றான் சந்தோஷ். ரொம்ப தேங்க்ஸ், நான் கவனிக்கல, நல்ல வேலையா நீங்க கூப்பிட்டீங்க என அவள் லெட்டரை நீட்ட கூப்பிடல, கத்தினேன் என்றான். இருவரும் அவரவர் லெட்டரை பெற்றுக்கொண்டனர். லெட்டரை பார்த்தேன், 2 பேரும் ஒரே காலேஜ் ஒரே கோர்ஸ் என சந்தோஷ் கூற அப்படியா, நான் அதையும் கவனிக்கல என்றவள். சரிங்க, நான் கிளம்புறேன், ரொம்ப லேட் ஆச்சு, பாய் என்றாள். வீடு எங்க என பேச்சை வளர்க்க முயற்சித்தான் சந்தோஷ். காலேஜ் பக்கத்துல தான் என சொல்லலாமா வேண்டாமா என தயங்கியவாறே விடையளித்தாள் ரோஜா. நான் காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன், நானே ட்ராப் பண்றேன் வாங்க என்றான் வெகு இயல்பாக. ரொம்பவும் அதிர்ந்தவள் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பாய் என்று கூறி அவசரமாக நடந்தாள். என்ன எப்படி ஓடுறாங்க என மனதில் அவன் நினைக்க எவ்வளவு திமிர், இப்படி கேட்கிறான், யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தரோட எப்படி ஒரு பொண்ணு வருவா என அவள் நினைத்தாள். சும்மா சொல்லக்கூடாது, ரோஜா செம்ம அழகு, அதுவும் அவங்க ஹேர் எவ்வளவு நீளம், அப்படியே தமிழ் ஹீரோயின் மாதிரில இருக்காங்க, அழகு மட்டும் இல்ல நல்லா பண்பா பேசினாங்க என சந்தோஷ் நினைக்க ஆளையும் அவனையும் பாரு, இந்த சாயந்தர நேரத்தில் கூலிங் கிளாஸும் ஆளையே விழுங்கிவிடும் பார்வையும் என எண்ணினாள் ரோஜா. அந்த அழகான முதல் சந்திப்பு பற்றி யோசித்த வண்ணம் புன்னகையுடன் காரில் பயணித்து கொண்டிருந்தான் சந்தோஷ். இந்த முடிவு சரியா தவறானாலாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த முடிவால என் மனசு நிறைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த பயணத்தின் கடைசியில் என் மனசுல இருக்க வெறுமை போகுமா போகாதான் தெரியல, ஆனா அதற்காக நான் எடுக்கிற இந்த முயற்சியை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது என்று சந்தோஷ் தனக்கு தானே சொல்லிக்கொண்டே தனது காரை ஓட்ட கார் வேகமாக சென்றது. ரோஜாவை பற்றிய விவரம் அவ்வளவாக யாருக்குமே தெரியாது. அவளது குடும்பம் பற்றியோ பெற்றோர் உறவினர் பற்றியோ அவள் வெளிப்படையாக யாரிடமும் பேசியதில்லை. சந்தோஷுக்கு மட்டும் கொஞ்சம் விஷயம் தெரியும். அதில் ஒன்றுதான் அவளது தூரத்து சொந்தம் கேரளாவில் உள்ளனர் என்பது. 5 வருடத்திற்கு முன் இது யாருடையது ரோஜா என சந்தோஷ் அவள் பர்சிலிருந்து விழுந்த விசிட்டிங் கார்டை பற்றி வினவ என அங்கிளுடையது என சொல்லியிருந்தாள். அப்போது அவளை பற்றி எதையும் அறியாதவன் எதற்கும் இருக்கட்டும் என தன்னுடையதை வைத்து கொண்டான். அதை மறந்தும் இருந்தான். படிப்பு முடிந்து ஓராண்டு அவள் மீது வருத்தம், தாத்தா பாட்டி இழப்பு, பிசினஸ் பொறுப்பு என பலதும் வந்துவிட அதிலிருந்து மீண்டு அவளை தேடியவனால் அவளின் விவரத்தை எவ்வளவோ முயன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கல்லூரியில் இருக்கும் அவளது அட்ரஸ், அவள் முன்பு தங்கியிருந்த இடம் என எங்கு கேட்டும் அவளின் விவரத்தை மட்டும் அறிய முடியவில்லை அவனால். ஒரு கட்டத்தில் அவள் உயிரோடு தான் இருக்கிறாளா என்ற சந்தேகம் கூட வந்துவிட்டது. இப்படி ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் நாம் எதற்கு அவளை இப்படி தேடுகிறோம், வேண்டாத வேலை என்று நினைத்து கொள்வான். ஒரு நாள் அவளது பழைய பொருட்களை பார்த்து கொண்டிருந்த போதுதான் அந்த விசிட்டிங் கார்டு கையில் சிக்கியது. அடுத்த கணம் பிசினஸ் வேலையாக செல்கிறேன் என அனைவரிடமும் சொல்லி வேகமாக கிளம்பிவிட்டான். பேக் வாட்டர்ஸ் அருகிலிருந்த அந்த அழகிய ரம்யமான வீட்டுக்கு வெளியே தனது காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் இயற்கையின் சௌந்தரியத்தில் புத்துணர்வு பெற்றான். எவ்வளவு அழகான இடம், ரோஜாவிற்கு இப்படிப்பட்ட இடமெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என எண்ணியவன் ரோஜாவை பற்றிய தகவல் இங்கு நிச்சயம் கிடைக்கும் என எதிர்பார்ப்புடனும் வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை திறந்தான். வீட்டுக்கு வெளியே பல தென்னை மரங்களுக்கிடையில் 4 ஆண்கள் அமர்ந்து அரட்டை அடித்தவாறே இளநீர் குடித்து கொண்டிருக்க அவர்களுள் ஒருவர் இவனை பார்த்ததும் எழுந்து வந்தார். அவர் மலையாளத்தில் நீங்கள் ஆரான்
என்று விசாரிக்க, நான் சந்தோஷ், ரோஜாவ என அவன் துவங்கியதும் அங்கிருந்து ஒரு சிலர் எழுந்து வந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றனர். எவரும் இவனை பேசவே விடவில்லை. ஒருவர் உள்ளே சென்று அனைவரையும் அழைத்து வர அமைதியாய் இருந்த இடம் சட்டென திருவிழா கோலம் போல மாறி அவனை சுற்றி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பலரும் சூழ்ந்து கொண்டனர். குழப்பமடைந்த சந்தோஷ் அவர்கள் பேசிக்கொள்வதை கவனிக்க முயற்சிக்க, அதில் ஒரு பாப்பா, ரோஜாக்கா ஹஸ்பண்ட் அழகா இருக்காரு என சத்தமாக கூற, அதில் திகைத்த சந்தோஷ், ரோஜாவிற்கு கல்யாணமாச்சா என்ற அதிர்ச்சி ஒரு புறம் இருக்க, நானுன்னு தப்பா எடுத்துக்கிட்டாங்களே என்ற சங்கடம் மறுபுறம் இருக்க, செய்வதறியாது திகைத்து நின்றான். அதிலும் சிலர் இவனை முறைத்தபடி நிற்க மிகவும் சங்கடத்துக்குள்ளானான். அரவம் கேட்டு ரோஜா பதட்டத்துடன் வெளிவர இவனை கண்டதும் அவளது முகம் மலர்ந்தது. சட்டென ஓடி வந்து அவனது கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டவள், வாங்க சந்தோஷ், ஏன் இவ்வளோ லேட் என கேட்க, சற்று தடுமாறியவனை தன் விழிகளின் மொழிகளால் சுதாரித்தாள். அந்த மொழியை நன்கு அறிந்தவன் ஏதோ நாடகம் என புரிந்து கொண்டு கொஞ்சம் வேலை அதிகம் என சமாளித்தான். அவன் சொன்ன பதிலில் ரோஜாவின் முகத்தில் நிம்மதி சாயல் படர்ந்ததால் இந்த நாடகத்தை தொடர வேண்டும் என புரிந்து கொண்டான் சந்தோஷ். அந்த எண்ணம் அவன் மனதில் ஏதோ ஒரு மூலையில் உற்சாகத்தை தர ஆனந்தமாக வீட்டினுள் நுழைந்தான். சந்தோஷ் தம்பி, எங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும், எங்க பூர்வீகம் தமிழ் தான் என ரோஜாவின் பெரியம்மா பெரிய நாயகி கூற, அடடா ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியாதா, நம்ம ரோஜா சொல்லாமலா இருந்திருப்பா என்றார் அவரது கணவர் ராஜன். இதுக்கெல்லாம் மெல்லிய சிரிப்பும் தலையாட்டலுமாக தனது படபடப்பை மறைத்து ரோஜா அமர்ந்திருக்க அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் சந்தோஷ். என்ன மாப்பிள்ள, இப்படியே உங்க பொண்டாட்டிய பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி, எங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா என்று ராஜன் வினவ, சட்டென ரோஜா சந்தோஷை பார்க்க சந்தோஷ் சிறு புன்னகையுடன், அப்படி இல்லை அங்கிள் என தொடங்கினான். அதற்குள் பெரிய நாயகி குறுக்கிட்டு, பின்ன கல்யாணமாகி 2 வாரத்தில் இவளை இங்க வர வச்சுட்டீங்க, பாவம் மாப்பிள்ள என அவர் சிரிக்க, அதுவும் சரிதான் என அனைவரும் சிரித்தனர். சரி சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி, ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கார், ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றார் மனோகர். மற்றவரும் அவனுக்கு ஒத்து பேச, அப்பாடா நம்மையும் காப்பாத்த ஒருத்தன் இருக்காண்டா என அவனை நிமிர்ந்து பார்த்தான் சந்தோஷ். நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாய் கையை இறுக்க கட்டிக்கொண்டு இருவரையும் பார்த்தபடி நின்றிருந்தான் மனோகர். அவன் தனது பார்வையால் சந்தோஷை அளந்து கொண்டிருக்க, இவன் பார்வையே சரியில்லையே என எண்ணியபடி எழுந்தான் சந்தோஷ். வாங்க உள்ள போகலாம் என ரோஜா சொல்ல அவளை பின்தொடர்ந்தான். அவளோடு பின்வாசல் வழியே வெளியேறிய சந்தோஷ் அங்கு கண்ட காட்சியால் உள்ளம் பூரித்தான். அங்கே ஒரு சிறிய அழகான வீடு என்று சொல்ல முடியாது, பெரிய அறை என்று சொல்லலாம். அதற்கு வெளியே திவ்யமான துளசி மாடம். வீட்டின் வெளிப்புற தூண்கள் கலைநயத்துடன் சிற்ப கலைஞர்களால் செதுக்கப்பட்டிருந்தது. அதை ரசித்தவாறே சந்தோஷ் நடக்க ரோஜா அந்த அறையை திறந்து உள்ளே போனாள். கொஞ்சம் பதட்டம், கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் அதிர்ச்சி, கொஞ்சம் மகிழ்ச்சி என பல உணர்வுகள் அவளிடத்தில். அந்த உணர்வுகளுடன் அவள் அவனை பார்க்க இனம் கண்டு கொள்ள இயலாத முகபாவத்துடன் நின்றிருந்தான் சந்தோஷ். எப்படி இருக்க ரோஜா என அவன் வினவ, நல்லா இருக்கேன், நீங்க என தயக்கமான குரலில் வினவினாள். குட் என்றான். சாரி, என் சொந்த விஷயத்தில் உங்களை இழுத்து விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் எப்படி இங்கே என்று வினவினாள் ரோஜா. சும்மாதான், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன் என புன்னகையோடு அவளை கண்ட அவன் மனம் ஐஸ்கிரீமை கண்ட சிரிப்பிலை போல ஆனந்தத்தில் குதித்து கொண்டிருந்தது. அதனை துளியளவும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கல்பனை போல் அவளை அவன் பார்த்திருந்தான். இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க, என்ன எப்படி தேடி வந்தீங்க என ரோஜா வினவ, நம்ம ஒன்றா படிக்கும்போது இந்த விசிட்டிங் கார்டை உங்ககிட்ட இருந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் என்றான் சந்தோஷ். எவ்வளவு சிக்கலான விஷயம் என்றாலும் ரோஜா பொறுமையாகத்தான் இருப்பாள். டென்ஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவள் போலதான் நடந்து கொள்வாள். இத்தனை வருடம் அப்படிதான். ஆனால் இப்போது தயக்கம், பதைப்பு, குழப்பம் என்பது போன்ற பாவனைகளை அவள் காண்பிக்க ஏதோ பெரிய பிரச்சனை உள்ளது என தெளிவாக உணர்ந்தான் சந்தோஷ். நீங்க சோர்வா இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என அவள் கூற, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் என கேட்க வந்தவனிடம், எனக்கு கல்யாணம் ஆகல, அந்த மனோகரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இங்கே இருக்கவங்க அடிக்கடி கேட்டதால எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் பேர் சந்தோஷ்னு பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு என கடகடவென அனைத்தையும் சொல்லிவிட்டாள் ரோஜா புன்னகைத்தவாறு. பரவாயில்லையே, நான் கேட்காமையே
என் மனசுல இருக்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ற. நான் கூட இந்த ஒரு வருஷத்துல என்னை முழுசா மறந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன உன் ஹஸ்பண்ட்னு சொல்லியிருக்க என்றான். ஐயோ, நான் உங்களை ஹஸ்பண்ட்னு சொல்லல, என் கணவர் பெயரு சந்தோஷ்னு தான் சொன்னேன். அதுவும் போய் தான் என்றாள் தன் அழகிய விழிகளை விரித்து. எல்லாம் ஒண்ணுதான் என்றவன் அவளது பதிலுக்கு காத்திருக்காமல் அதுதானே பாத்ரூம் என கேட்டவாறு அங்கு சென்று விட்டான். இதென்ன வம்பா போச்சு என வாய்விட்டு கூறியவள் அங்கிருந்த சோஃபாவில் அமர அவளையும் மீறி அவளது முகத்தில் அழகிய புன்னகை மலர்ந்தது. கண்ணம் சிவந்தது. லேசாக தலையை தட்டி கொண்டாள். அங்கும் அதே கதைதான். பாத்ரூமில் முகம் கழுவி கண்ணாடியை பார்த்தவன் தன்னை தானே பார்த்து புன்னகைத்து கொண்டான். மனம் லேசாக உணர்ந்தவனுக்கு இப்படியே அவளுடன் இங்கேயே இருந்துவிட வேண்டும் என தோன்றியது. இந்த வாய்ப்பை விட்டுடாதடா சந்தோஷ் என தனக்கு தானே கூறிக்கொண்டான். அவன் ஃப்ரெஷ் ஆகி வரவும் ரோஜா டேபிளில் ஏதோ வைத்து கொண்டிருந்தாள். அது ஒரு பெரிய அறை. ஒரு மூலையில் டைனிங் டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள், கபோர்டு என அனைத்தும் இருக்க, மறுமூலையில் சோஃபா, படுக்கை, டிவி என சகல வசதிகளும் இருந்தது. இரண்டிற்கும் இடையில் சிம்பிளான இன்டோர் கார்டன். இவ்விரு பாகங்களையும் இணைக்கும் இடத்தில் தரைக்கு பதிலாக கண்ணாடி இருந்தது. அதற்கு கீழ் அக்வாரியம் என அந்த அறை பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்கு பின்புறமாக சென்றால் அங்கும் பூந்தோட்டம் தான். இப்படி ஒரு இடத்தில் ரோஜாவோடு இருக்க போவதை எண்ணியவன் பல நாட்களுக்கு பிறகு ஆனந்தமாக உணர்ந்தான். ஏதோ வேறொரு ஸ்வர்க்கத்திற்கே வந்துவிட்ட எண்ணம். அவன் ஃப்ரெஷ் ஆகி வெளியே வர ரோஜா உணவுகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததும் லேசான புன்னகையுடன் வாங்க சாப்பிடலாம் என அவள் கூற சாப்பிட அமர்ந்தவன் இந்த கூலான கிளைமேட்ல இப்படி சூடான சாப்பாடு சாப்பிடும் சுகமே தனிதான் என்றான். நீங்க கலப்பா இருப்பீங்கன்னு டின்னர் இங்கேயே கொடுத்து விட்டுட்டாங்க, நாளைக்கு அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் ரோஜா. தினமும் நம்ம 2 பேர் மட்டும் இப்படி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் என எண்ணியவன் சரி நீயும் சாப்பிடு என அவளின் தட்டில் சுட சுட ஒரு பொரித்த மீன் தொண்டை வைத்தான். அவள் அதை உண்ணத் தொடங்க 1 நிமிஷம் என அவளது தட்டை எடுத்து ஒரு 5 நிமிடம் பொறுமையாக அதிலிருந்த முள்ளை மிகவும் கவனமாக எடுத்து விலக்கி கொடுத்தான். எதுவும் சொல்லாமல் கண்ணில் தேங்கிய நீரை வெளிவராமல் சமாளித்து கொண்டு தட்டை வாங்கி உண்ணத் தொடங்கினாள் ரோஜா. அவனும் ரசித்து ருசித்து கேரள உணவை உண்டான். இருப்பினும் அவளின் கலக்கத்தை அவன் கவனிக்க தவறவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் சரி ரோஜா, நாம இங்க எவ்வளவு நாள் இருக்க போறோம், என்ன பிளான் என அவன் கேட்க சில நிமிடங்கள் சிந்தித்தவள் சந்தோஷ், நீங்க நாளைக்கு கூட கிளம்புங்க, உங்களுக்கு வேலை இருக்கும்ல, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன் என்றாள். சட்டன முகம் சுருங்க கோபமானது தலைக்கேற ஆமா, இதுக்காக தான் நான் இங்க வந்தேன் பாரு. முதல்ல என்னை நீங்க வாங்கன்னு பேசாத, என்னை 3வது மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணாத. இப்படிதான் நீ என்கிட்ட முன்னாடி பழகுவியா என வெடித்து தள்ளினான் சந்தோஷ். கண்ணிமைக்காமல் அவனையே விரித்து பார்த்திருந்தாள் ரோஜா. அவளால் மேலே ஏதும் பேச இயலவில்லை. வேகமாக எழுந்து டைனிங் அருகே இருந்த ஒரு சிறிய அறைக்கு சென்றான் சந்தோஷ். அது கிச்சன் மாதிரி. அங்க தட்டையும் கையையும் கழுவி முடித்து நேரே சோஃபாவில் சென்று தான் கொண்டு வந்திருந்த விரிப்பை போர்த்தி படுத்து கொண்டான். அப்படியே உறங்கியும் போனான். அவன் உறங்குவதையே பார்த்த வண்ணம் கட்டிலில் அமர்ந்திருந்தவள் கட்டிலின் அருகில் இருந்த சிறிய போட்டோ ஃப்ரேமை எடுத்து அதில் தன் படத்திற்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த அவனது படத்தை எடுத்து கபோர்டில் மறைத்து வைத்துவிட்டு உறங்க போனாள். அத்தியாயம் 3. காலை சந்தோஷ் எழுந்திருக்கும் போது அவள் அங்கு இல்லை. அவன் குளித்து வெளிவர ஏற்கனவே தயாராகியிருந்த ரோஜா 2 காபி கப்புடன் அவனுக்காக காத்திருந்தாள். குட் மார்னிங் என இவனை கண்டதும் அவள் கூற புன்னகையுடன் தலையசைத்தவன் நேற்று எதுவும் நடவாதது போல சகஜமாக அமர்ந்து காப்பி குடித்தான். நைஸ், ரொம்ப நாளாச்சில உன் காப்பியை குடிச்சு என அவன் சொல்ல சாரி என்றாள் ரோஜா. எதுக்கு என்றான். எல்லாத்துக்கும் என்றாள். பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பரந்த மனசில்ல ரோஜா, பட் ப்ளீஸ் இங்கே என்ன நடக்குது, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு என்றான் சந்தோஷ். திடீர்னு வந்து கேட்டா எதை சொல்றது என மௌனம் சாதித்தாள். அந்த மௌனம் பிடிக்காமல் கோபமாக அவன் எழுந்து செல்ல அவன் செல்வதையும் அவன் கோபத்தையும் பார்த்தவளுக்கு பழைய நினைவுகள் மனதில் ஓடின. கல்லூரியில் இருவரும் ஒரே வகுப்பில் தான் படித்தனர். முதல் பார்வையிலேயே சந்தோஷ் மனதில் ரோஜா குடிக்கொண்டாள். ஆனால் மிகவும் அமைதியான, எவரிடமும் அதிகம் பழகாத ரோஜாவோ சந்தோஷுடன் இயல்பாக பழகவே 1 வருடத்திற்கு மேலானது.
சந்தோஷை நம்பி அவனை நல்ல நண்பனாக ஏற்றுக்கொண்ட போது 2ஆம் வருடமே முடிந்துவிட்டது. இறுதி 2 வருடம் மட்டும்தான் அவளாக அவனிடம் பழகியது. அதை எந்த வகையிலும் கெடுத்துக்கொள்ள விரும்பாதவன் தன் மனதில் இருக்கும் அவள் மீதான காதலை எவரிடமும், ஏன் அவளிடம் கூட பகிர்ந்து கொள்ளவில்லை. கல்லூரி முடிய 1 மாதமே இருக்கும் நிலையில் அவளை பற்றி எதையும் அறியாத சந்தோஷ் என்று அனைத்தையும் அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என முடிவு செய்து அவளிடம் வினவினான். ரோஜா, உன் சொந்த ஊரு, உன்னோட குடும்பம், இது பற்றி தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன் என அவன் வினவ, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற சந்தோஷ்? அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எக்ஸாமுக்கு படிக்கலாவா என அவள் பேச்சை மாற்ற, கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும் என்றான் குரலில் பிடிவாதமாக. அமைதியாக அவனை பார்த்தவள், இதை நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை, உன்கிட்ட மட்டும் ஏன் சொல்லணும் என்றாள் பொறுமையாக. மற்றவங்களோ நானும் ஒன்னா உனக்கு என்றான் ஆத்திரமாக. இல்ல, நீ என் ஒரே ஃப்ரெண்டு, அதற்கு முக்கியமான காரணம் உன்னோட அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, என்னை நானா அப்படியே ஏற்றிக்கிட்ட பக்குவம், அதனாலதான் எல்லாரையும் அவாய்ட் பண்றேனா, உன்கிட்ட மட்டும் ஃப்ரெண்டா இருந்தேன் என்றாள். அவன் ஆத்திரத்தில் சற்று அதிர்ந்தவளாய், எல்லாம் சரிதான், ஆனா இன்னும் 1 மாசத்துல நம்ம பிரிஞ்சிடுவோம், அப்ப நான் எப்படி உன்னை சந்திக்கிறது என அவன் கேட்க, அதுக்கு தான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு மேலே என்ன வேணும் என்றாள். அப்ப அவ்வளவுதானா என அவன் ஆவேசமாக வினவ, நீ முதல்ல பொறுமையா இரு சந்தோஷ், அப்புறம் பேசிக்கலாம் என்றாள். என்றும் பார்த்திராத அளவுக்கு அவன் முகத்தில் கோபம் தாண்டவமாட அங்கிருந்து விலக நினைத்த ரோஜாவின் கையை பற்றி இழுத்து அணைத்து கொண்டான் சந்தோஷ். அவ்வளவுதான். முழுமையாக பொறுமை இழந்த ரோஜா தன்னை விலக்கி கொண்டு அவனை அறைந்து விட்டாள். சந்தோஷ் தான் செய்த செயலையும் அவள் செய்த செயலையும் எண்ணி திகைத்து நிற்க அவனை ஒரு அருவருப்பான பார்வையுடன் பார்த்துவிட்டு சென்று விட்டாள். அதற்கு மேல் அவனை அவள் பார்க்கவோ பேசவோ அடியோடு மறுத்துவிட்டாள். மிகவும் உடைந்து போன சந்தோஷ் எக்ஸாம் எல்லாம் முடிந்த பிறகு அவள் வழக்கமாக ஜோகிங் செல்லும் இடத்திற்கு சென்றான். பொதுவாக யாரிடமும் மன்னிப்பு கேட்காமல் வீம்பு பிடிக்கும் சந்தோஷ் அன்று தான் செய்த தவறை எண்ணி வேறு வழியின்றி மன்னிப்பு கேட்டான். சாரி ரோஜா, என்னை அறியாமல் ஒரு வேகத்தில் அப்படி பண்ணிட்டேன் என அவன் கூற, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் சந்தோஷ்? இதோட போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், குட் பை என அவள் திரும்ப அவள் கையை பிடித்து, அதுதான் சாரி சொல்றேன்ல ரோஜா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற என்றான். அவள் கையை விடுவித்து கொண்டு நகர இவனும் பின்னாலேயே சென்று என்னென்னவோ சொல்லி சமாதானம் செய்ய முயற்சி செய்தான். ஒரு கட்டத்தில் தனது பொறுமையை இழந்து மீண்டும் அவளை நிறுத்தி எரிச்சலாக பேசினான். உண்மை சொல்லு, என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா என வினவினான். அவள் பதில் கூறாமல் நிற்கவும், உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே உன்னை நான் லவ் பண்றேன் என்றான். அவள் எதுவும் கூறவில்லை, மௌனம் சாதித்தாள். உனக்கு தெரியும் அப்படிதானே என்றான். சந்தேகம் இருந்துச்சு என்றால் தாழ்ந்த குரலில். அப்பவே கேட்டு அந்த சந்தேகத்தை சரி செஞ்சிருக்கலாமே, எனக்கு அப்பவே குட் பை சொல்லியிருக்கலாமே, என்னை அலைய விட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு இப்ப வந்து பை சொல்றியா என்றான் கோபமாக. அவனது வார்த்தைகள் அவளின் மனதை கிழிக்க கோபமும் வருத்தமும் ஒரு சேர ரோஜாவின் எதையும் காட்டிக்கொள்ளாத கண்கள் முதலாய் அவன் முன் கலங்கியது. அதை கவனித்தும் அவன் பேச்சை நிறுத்தவில்லை. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா உனக்கு? உன் மனசுல நான் இருக்கேன் நானு எனக்கு தெரியணும் என்றான். இல்லை என்று ஒற்றை பதிலை உதிர்த்துவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள் ரோஜா. நில்லு ரோஜா, இப்ப நிக்கலனா என நீ எப்பவுமே பார்க்க முடியாது என அவன் கத்த அதை கேட்டவுடன் நின்றவள் பிறகு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, மீண்டும் ஓடியே விட்டாள். அடுத்த நாள் ஃபேர்வெல் விழா. அதற்கும் அவள் வரவில்லை. கோபம் இருந்த போதும் அன்று அவன் அப்படி பேசிய போதும் அவள் தங்கியிருந்த வீட்டுக்கு அவன் செல்ல அங்கும் அவள் இல்லை. அக்கம் பக்கத்தினர் அவள் வீட்டை காலி செய்து விட்டதாக கூற அவ்வளவுதான், இனி அவள் முகத்திலேயே விழிக்க கூடாது என முடிவு செய்தான். தன்னை அவள் ஏமாற்றி விட்டதாக கருதினான். அதைவிட அதிகமாக அவன் வருந்தியது அவளின் இந்த நிரந்தர பிரிவைதான். இருவருமே பழசையெல்லாம் எண்ணி பார்த்து தனித்தனியாக அமர்ந்திருக்க ரோஜாவிற்கு ஒன்று தோன்றியது. அவர்களின் முதல் பிரிவுக்கு காரணம் இவளின் மௌனம்தான் என்று. இப்படி மௌனமாகவே இருந்தால் இன்னொரு முறை பிரிய நேரிடும் என நன்றாக புரிந்து கொண்ட ரோஜா இப்படி மௌனமாகவே இருந்து அவனை பிரிந்து விடலாமா, இல்லை மனதில் இருப்பதை பேசி பழையபடி இணைந்து விடலாமா என்று சிந்தித்தாள். இறுதியில் மௌனம் சாதிக்கலாம் என முடிவு செய்தவள் அவனை பிரிய தயாரானாள். அதுதான் அனைவருக்கும் நல்லது என புரிந்ததால் இந்த முடிவை துளியும் விருப்பமின்றி எடுத்தாள். சந்தோஷ், உன்னை பார்த்த பிறகுதான் என் வாழ்வில் சந்தோஷமே வந்தது. உன்னுடன் இருந்த 4 வருடங்கள் என் வாழ்வில் கிடைத்த பொக்கிஷம். உன்னை பிரிந்து வாழும் ஆசை எனக்கில்லை. ஆனால் அதுதான் நமக்கு நல்லது. நம் குடும்ப
குடும்பங்களுக்கு நல்லது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். வெளியே நின்றிருந்த சந்தோஷ் எந்நேரமும் உள்ளே வந்து கோபமாக பேசி நம் மௌனத்தால் எரிச்சலுடன் நம்மை பிரிந்து செல்லலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவள் நினைத்தது நடக்கவில்லை. மாறாக உள்ளே வந்தவன் அவன் மனதை கூறினான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரோஜா. எதுக்காக உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன்னு சத்தியமா புரியல. காதலுக்கு காரணம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் உன்னை லவ் பண்றேன். இப்ப நேத்துல உன்னை பார்த்த முதல் நாளிலிருந்து என் வாழ்க்கையில நான் எவ்வளோ தூரம் ஓடியும் எவ்வளவோ பேரை சந்தித்தும் எனக்கு நாம ஒன்னா இருந்த நாட்கள்ல கிடைச்ச சந்தோஷம் திரும்ப கிடைக்கல. நீ இல்லாத வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கு ரோஜா என்று கூறி முடித்தான். எனக்கும் தான் என்று அவள் நினைத்து கொண்டாள். உன்னோட இந்த மௌனம் என்ன அணு அணுவா கொள்ளுது. வாய் வார்த்தையா நீ என்ன காதலிக்கலன்னு சொல்ற. ஆனா உன் கண்ணிலேயே தெரியுது உனக்கு என் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு. நீ என்னை ஏமாற்றல ரோஜா, உன்னை நீயே ஏமாற்றிக்கிற. ஒரு நாள் இது உனக்கு நிச்சயம் புரியும். நான் தான் உன்னோட வாழ்க்கைன்னு. அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்க தயாரா இருக்கேன் என்றான். அவள் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பெரியம்மா வெளியே போலான்னு சொன்னாங்க. அப்படியே எங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போலான்னு சொன்னாங்க என்றாள். நான் எதை பேசுறேன், இவ எதை பேசுறா என நினைத்தவன் பேசாமல் கிளம்ப சென்றான். அவன் கிளம்பி ரெடியாகி கதவை திறக்க மறுபுறம் அந்த அழகிய பூங்காவில் பட்டுப்புடவை உடுத்தி நகைகள் அணிந்து தங்க சிலை போல நடந்து வந்த ரோஜாவை மெய் மறந்து பார்த்து நின்றான் சந்தோஷ். என்ன அப்படி பார்க்கற என்றாள். ரொம்ப அழகா இருக்க ரோஜா, நைஸ் காஸ்டியூம் என்றான். புதுசா கல்யாணமான பொண்ணு முதல் முறையா கோவிலுக்கு போறேன்னு பெரியம்மா இப்படியெல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. கசகசன்னு இருக்கு என்றாள். ஆனால் கண்ணுக்கு அழகா இருக்கு என்றான். அவனை பொய்யாக முறைத்தவள். சரிதான், உன் பெரியப்பா கூப்பிடுறார் என்றாள். அவளின் பேச்சில் பழைய நீ வா போ துளிர்விட மகிழ்ச்சியுடன் வர வர ஒரு நிமிஷம் ஏதோ ஒன்று மட்டும் உன்கிட்ட மிஸ்ஸிங் என்றான். என்ன என்று யோசனையாக அவள் பார்க்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்றவன் அந்த பூங்காவில் இருந்த சிவப்பு ரோஜாவை எடுத்து அவளிடம் நீட்டினான். இதை வச்சுக்கோ என்றான். ரோஜாக்கே ரோஜாவா என்று கேட்டவாறு வந்தாள் மனோகரின் தங்கச்சி பிரியா. ஹாய் பிரியா, நீ எப்ப வந்த என்று ரோஜா அவளிடம் செல்ல, அதை விடு, நீ சமடி ரோஜா, நல்ல வேலை மனோகர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட என்றவள் சந்தோஷை பார்த்து உன் செலெக்ஷன் சூப்பர் டி என்றாள். சாரி பிரியா, உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி என்று கலகலப்பாக அவளுடன் பேசிக்கொண்டிருந்தாள். சந்தோஷிற்கு புரிந்தது மனோகர் ரோஜாவை கல்யாணம் பண்ணி கொள்வதாக இருந்தது என்று. என்னன்னா சும்மா பார்த்துட்டு நிற்கிறீங்க, வாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட்டிங் என்றாள் பிரியா. வாங்க மாப்பிள்ள என அழைத்த ராஜன் அவனுக்கு புத்தாடை கொடுக்க அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஆடைகளை பெற்றுக்கொண்டான். 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறான் என்று நினைத்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள் ரோஜா. டே மனோ, எங்கடா பார்த்துட்டு நிற்கிற, மாப்பிள்ளைக்கு வேஷ்டி கட்ட தெரியுதோ என்னவோ, போய் ஹெல்ப் பண்ணு என்றார் ரோஜாவின் பெரியப்பா ராஜன். இருவருமாக ஒரு அறைக்கு சென்றனர். என்னடா நடக்குதுங்க, இந்த மனோகர் வேற நம்மளை முறைச்சிட்டே இருக்கான், இவன் கூட நம்மளை தனி அனுப்புறாங்க என்று எண்ணியபடி நடந்தான் சந்தோஷ். ராஜன் சொன்னது போலவே சந்தோஷ் வேஷ்டி கட்ட தெரியாமல் சிரமப்பட மனோகர் அவனுக்கு உதவினான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னை கேட்கலாமா என்றான் மனோகர். அப்படி என்னதான் கேட்பான்னு பார்க்கலாம் என சொல்லுங்க என்றான். உண்மையாலுமே நீங்க ரோஜாவோட ஹஸ்பண்டா, இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பாம இப்படி பொய் சொல்றாளா என்று வினவினான் மனோகர். இதுக்கு தான் அப்படி முறைச்சியாடா என எண்ணியவன். நாங்கள் நிஜமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இன்ஃபேக்ட் எங்களது லவ் மேரேஜ், இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றான் சந்தோஷ். லேசாக தலையை அசைத்த அவனின் முகம் ஏமாற்றத்தை தெரிவிக்க ஐயோ பாவம் என தோன்றியது சந்தோஷிற்கு. பேக் வாட்டர்ஸ் அருகே மிகவும் அமைதியான நன்கு பராமரிக்கப்பட்ட கோவில் அது. ரம்யமான மாலை பொழுதில் அங்கே இருவருமாய் கோவிலை சுற்றி நடந்து வந்தனர். ஏதோ வேண்டுதலாம். எவ்வளோ கேட்டாலும் நீ எதையும் சொல்ல மாட்டல என்றான் சந்தோஷ். ஒரு லேசான புன்னகையை அவன் புறம் வீசினாள் ரோஜா. இப்படி சிரிச்சுட்டே என கவுத்துரு என மனதுக்குள் எண்ணியவனாய் நடந்தான். இருவரும் அந்த கோவிலை சுற்றி நடந்து வந்து கடைசியில் கருவறையை வந்தடைய அவளது உறவினர்கள் மும்மரமாக சாமி கும்பிட்டு கொண்டிருந்தனர். இதோ மாப்பிள்ளையும் ரோஜா வந்தாச்சு என பிரியா கூற மனோகர் அவளை எரிச்சலுடன் பார்த்தான். உள்ளிருந்து ஐயர் அர்ச்சனை தட்டோடு வந்தார். எடுத்துக்கோங்க மாப்பிள்ள என ராஜன் கூற, எதை எடுக்க சொல்றார் என்று தட்டை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் தன் இதய துடிப்பே அடங்கி போனது. அதில் தாலியை பார்த்த ரோஜா, என்ன பெரியப்பா இது என அதிர்ந்து வினவ, பின்ன என்னம்மா கல்யாணமான பொண்ணு இப்படி தாலி கூட இல்லாமலா இருக்கிறது என தன் மாடர்ன் ஆனாலும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா என்றார் பெரியனாகி. அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை ரோஜாவால்.
கல்யாணமா? இப்பவா? இது சரிதானா? எனக்கு ரோஜாவை பிடிக்கும் தான். அதுக்காக சட்டுன்னு எப்படி கல்யாணம் பண்ணுவது? அவ இதுக்கு எப்படி ஒத்துப்பா? அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல என சந்தோஷ் யோசிக்க, என்ன சந்தோஷ் ரொம்ப யோசிக்கிறீங்க என்றார் மனோகர் நக்கலாக. இவன் வேற என எண்ணிய சந்தோஷ், என் குடும்பம் இருந்தா நல்லா இருக்கும், இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் என அவன் கூற, ஆமா பெரியப்பா, அவங்களும் வந்தப்புறம் வச்சுக்கலாம் என்றாள் ரோஜா அவசரமாக. அப்போ இவளுக்கு என்ன கல்யாணம் செஞ்சுக்க விருப்பமே இல்லை என மனதுக்குள் வெடித்தான் சந்தோஷ். நீதானமா சொன்ன அவங்க வெளியூர்ல இருக்காங்க, இந்த சடங்குகள்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் தாலி கட்டலன்னு. இப்ப எதுக்கு 2 பேரும் மாத்தி பேசுறீங்க என்றாள் மனோகரின் தாய். இதெல்லாம் சரியே இல்லை கண்ணு என்றார் பெரியனாகி. கடவுளே, ஏன் இப்படி ஒரு சோதனை என்று ரோஜா நினைக்க, எனக்கு என்னவோ இவங்க கல்யாணமே பண்ணிக்காம நம்ம ஏமாத்துறாங்கன்னு தோணுது. என்ன ரோஜா, என்னை பிடிக்கலனா அதை டைரக்டா சொல்லிடு என்றான் மனோகர். அனைவருமே சந்தேகமாக பார்க்க ரோஜா பேசலானால், அப்படியெல்லாம் இல்ல சந்தோஷ், நீங்க தாலி கட்டுங்க என்று விட்டாள். என்ன வேணாம்னு போனவ தானே நீ, இப்ப நீ சொன்ன உடனே நான் உன் கழுத்துல தாலி கட்டணுமா என எண்ணியவன் அவளை முறைத்தான். அவனது எண்ணங்களை நன்கறிந்த ரோஜா, ஒரு நிமிஷம் பெரியப்பா, நாங்க கொஞ்சம் தனியா பேசிட்டு வரோம் என சொல்ல, என்ன இதையும் நாடகமா மாற்றலாம்னு பிளானா என்றான் மனோகர். அவனது அன்னையோ, அதான, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, உண்மை சொல்லிடு, இதெல்லாம் பொய்னா இப்பவே என் மகனை கல்யாணம் பண்ணிட்டு எங்களோட இங்கே இரு என்றார். அவரது உரையாடலில் திடுக்கிட்ட ரோஜா சந்தோஷை பார்க்க, அவள் கண்ணில் மின்னிய பயத்தை கண்டவன் அதில் துயரத்தையும் கண்டு மனம் இறங்கினான். அது மட்டுமின்றி இப்போது அவளுக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுவார்களோ என்ற பயம் அவனுள்ள ரோஜாவின் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டான். கண்ணை மூடிய ரோஜாவின் இமைகளில் இருந்து கண்ணீர் வழிய அதை கண்டவன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளவு வேதனையா இருக்கா உனக்கு என உள்ளுக்குள் எறிந்தான். இதெல்லாம் முடிந்து அனைவரும் வீடு திரும்ப பேய் பிடித்தது போல ரோஜா அமர்ந்திருக்க எரிச்சலாக சந்தோஷ் நடந்து கொண்டிருந்தான். அப்போது உள்ளே வந்தனர் பெரிய நாயகியும் அவர் கணவரும். சந்தோஷ் தம்பி, எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, இந்த ரோஜா தான் எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பா, இவ எங்க கிட்ட பேசாம இருந்த நாட்களே கிடையாது, தினமும் பேசிடுவா என்றார் பெரிய நாயகி. இப்படி ஒரு நல்ல பொண்ணை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது, எங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க என்றார் ராஜன். அவன் தலையசைத்தபடி கஷ்டப்பட்டு புன்னகைக்க, மனோகரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கும் உன் பெரியப்பாவுக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. ஆனா என்ன பண்றது, நீ தனியாவே இருக்க, அதுவும் இந்த கலிகாலத்தில் யாரை நம்பி உன்னை தனியா விடுறது, அதனால தான் உன்கிட்ட கல்யாணம் பத்தி பேசணும். ஆனா நல்ல வேலையா இந்த சந்தோஷ் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ, இனி சந்தோஷமா இருமா நீ என்று கூறிய பெரிய நாயகி, சந்தோஷ் தம்பி இன்னும் 2 நாளாவது இங்க தங்கியிருந்து தான் போகணும் என்றார். கஷ்டப்பட்டு வர வைத்த புன்னகையுடன் அவன் தலையசைக்க, சரிம்மா நீ வா என்று ரோஜாவை அழைத்து சென்றார் அவர். அத்தியாயம் 4. அடுத்த 2 நாட்கள் சந்தோஷ் மிகுந்த கோபத்தில் இருக்க, ரோஜா பைத்தியம் பிடித்தவள் போல் அலைந்து கொண்டிருக்க, இருவரும் மிகவும் சிரமப்பட்டு தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை பிறரிடம் இருந்து மறைத்தனர். அடுத்து என்ன செய்வது என்றே புரியவில்லை ரோஜாவிற்கு. சந்தோஷுக்கு ரோஜா மீது மிகவும் கோபம், எதை கேட்டாலும் அவள் வாயை திறக்கப் போவதில்லை என்ற ஆத்திரம், எங்கே கோபத்தில் மோசமாக பேசிவிடுவோமோ என்ற பயத்தில் மௌனமாக இருந்தான். ஆனால் அன்று அவன் மௌனத்தை கலைத்து, ஓ மனசுல என்னத்தான் நினைச்சிட்டு இருக்க, இப்ப இங்க என்னென்னவோ நடந்துருச்சு, இனியும் நீ அமைதியா இருந்து கடுப்பேத்தாத, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா என்று கத்தினான். கொஞ்சம் பொறுமையா இரு சந்தோஷ் என ரோஜா சொல்ல, கதவு வேகமாக தட்டப்பட்டது. யாராக இருக்கும் என்று ரோஜா போய் கதவை திறக்க, அவள் கண்ட காட்சி அவளை அடியோடு சாய்த்தது. அவளை தள்ளிவிட்டு உள்ளே வந்தனர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். யார் இவர்கள் என்று சந்தோஷ் அவர்களை பார்த்து நிற்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா என்று கத்தினார் வந்தவர். ஐயோ அப்பா, அவருக்கு எதுவும் தெரியாது, அப்படி திட்டாதீங்க என்று ரோஜா அவரிடம் வர, அவள் கன்னத்தில் பலாரென்று அரைந்த அவளது அன்னை சாமுண்டீஸ்வரி, நீ வாய மூடு, குடும்ப மானத்தை மட்டும் வாங்கல, நீ மிகப்பெரிய பிரச்சனையும் இழுத்துட்டு வந்திருக்க என்றார். ரோஜாவின் தந்தை சதாசிவம், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருப்ப, உன்னோட தாத்தா என அவர் கூற வர, விடுடா தம்பி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒன்னா வாழ்ந்துட்டாங்க, இனி ஒன்னும் பண்ண முடியாது, பழச மாற்றும் சக்தி மனுஷங்களுக்கு இல்ல என்றார் ராஜன். பழச மறக்கும் சக்தியும் மனுஷங்களுக்கு இல்லையே
பையனா என்றார் சதாசிவம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஏற்று அதன்படி வாழும் சக்தி மனுஷங்களுக்கு இருக்கு தம்பி. நம்ம பொண்ணுக்காக எல்லாத்தையும் ஏத்துக்குவோம் என்றார் பெரிய நாயகி. எங்களால முடியாதுக்கா. இவங்க தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். மனோகருக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவங்க மூஞ்சில மொழிப்போம் என்று ரோஜாவின் அன்னை புலம்ப. அது மட்டுமா, நம்ம பரம எதிரியோட குடும்பத்துல ஒருத்தனை கட்டிட்டு வந்திருக்கா. நாம சரின்னு போனாலும் அவங்க ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை பற்றியெல்லாம் இவன் யோசிச்சானா என்று அவனை முறைத்தார் சதாசிவம். சந்தோஷிற்கு இது எதுவுமே விளங்கவில்லை. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவர்கள் பேசுவதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான். ரோஜாவோ வியர்த்து விறுவிறுத்து நின்றிருந்தாள். நான் ஏன் தான் இவன் பேரை சொன்னேனோ? இந்த விஷயம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா அப்பா அம்மா காதுக்கு போச்சு? இவங்க சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னாங்க. இவங்களை நம்பினது பெரிய முட்டாள்தனம் என தன்னைத்தானே நொந்து கொண்டாள் ரோஜா. என்னடி பேசாம நிக்கிற என அவள் அன்னை அதட்ட. இனி யார் என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. இனி நமக்கு மகள் இல்ல, மகன் மட்டும்தான் என்றார். ஒரு நிமிஷம் என சந்தோஷ் பேச வர, வேண்டாம் நீங்க எதுவும் பேசாதீங்க, அப்பா சொல்றது சரிதான் என்றாள் ரோஜா. பாருங்க, இவளுக்கு இருக்கிற திமிர இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது என அப்போது உள்ளே நுழைந்து அவள் அண்ணன் ஆக்ரோஷமாக அவளை அடிக்க வர, வேண்டாம் என ராஜனும் பெரிய நாயகியும் தடுத்து நிறுத்தினர். எல்லாம் உங்களால தான். இவ வேண்டாம்னு எப்பவோ தலைமொழிகிட்டேன். இவ பிறந்த உடனேயே எங்க சொத்து போச்சு, நிம்மதி போச்சு. இவளை வெளியூர் அனுப்பி படிக்க வைக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் அண்ணியும் சொன்னதால தான் அனுப்பினேன். அங்க போய் சும்மா இருந்தாளா? இதோ இந்த சந்தோஷ் கூட ஊர் சுற்றி அந்த விஷயம் அவன் தாத்தாவுக்கு தெரிஞ்சு முன்னாடியே பிரச்சனையிலிருந்து 2 குடும்பத்துக்குள்ள மேலும் மேலும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பவே அவ என் பொண்ணு இல்லைன்னு துரத்தி விட்டுட்டேன். இதோ இப்ப கூட நீங்க சொன்னதுக்காக தான் வந்தேன். இவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த நாய் தான் நிக்கிறான் என கத்தினார் சதாசிவம். நீ பாசம் இல்லைன்னு இவ்வளோ காலம் அவளை பிரிந்திருந்தாலும் அவளை நினைக்காமலாப்பா இருந்த என்றார் ராஜன். இந்த துரதிருஷ்டசாலியை எவன் நினைக்க போறான்? எப்படியோ போய் தொலையிட்டோம்னு தான் இருந்தேன். இப்ப கூட நீங்க சொன்னதோ வந்ததுக்கு ஒரே காரணம் மனோகர் கிட்ட மன்னிப்பு கேட்க தான். கேட்டுட்டு கிளம்புறேன் என்றார். எப்படிப்பா கிளம்புறது? இப்ப இவ பண்ணியிருக்கிற காரியத்தால நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுப்பா. இதை இப்படியே விட்டுட்டு போக முடியாது என்றான் ரோஜாவின் அண்ணன். நம்மளால இப்ப வேற என்னடா பண்ண முடியும்? இவளால நாம பட்டதெல்லாம் போதும்டா. இங்க பாருங்கண்ணா, இந்த வீடு இவ பேரில் தான் இருக்கு. இதை இவ என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். வித்தா கூட பிரச்சனை இல்லை, எப்படியோ போகட்டும். ஆனா இனி இவ எங்களுக்கு மகள் இல்ல என வேகமாக பேசி தன் மனைவி மகனுடன் வெளியேறினார் சதாசிவம். ஐயோ தம்பி, சாமுண்டி நில்லுங்க என்று அவர்கள் பின்னால் சென்ற பெரிய நாயகியிடம், விடுமா, எங்க போயிட போறான் ரோஷக்காரன். இப்ப சொன்ன எதையும் புரிஞ்சுக்க மாட்டான். காலம் புரிய வைக்க அவனுக்கு என்றார் ராஜன் ஆறுதலாக. இருப்பினும் தம்பியை வழியனுப்ப மனைவியுடன் சென்றார். என்னென்னவோ நிகழ்வுகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிட மனம் கல்லாக, கண்களில் நீர் கடலாக அப்படியே உறைந்து நின்றாள் ரோஜா. அருவி போல கண்ணில் நீர் பெருக அவள் நின்றிருந்ததை பார்த்தவன் அவளிடம் எதையும் கேட்காமல் அவளுக்கு ஆறுதலாக அவள் கையை பிடித்து நின்றான். அவள் அவனிடமிருந்து கையை விலக்கி கொண்டு, நீ கிளம்பு, பிரச்சனை வேண்டாம் என்றாள். என்ன பிரச்சனை? அதுதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆமா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப இல்ல, எப்பயோ நடந்துருச்சு. அதனால தான் சொல்றேன், நான் பட்ட கஷ்டம் உனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும் உன்னோட குடும்பம் ரொம்ப அழகானது. எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த குடும்பத்துல வாழ்றதுக்காக உன் அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்க வந்திருக்க. அந்த அளவுக்கு நீ இந்த குடும்பத்தை நேசிக்கிற. உன்னை விட அவங்க உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்க என்றாள் கலக்கமான குரலில். அதுக்கு இப்ப என்ன ரோஜா என்றான். இந்த வீட்டுல என்னதான் என்ன அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொன்னாலும் என் மேல அவங்க அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஆனா அவங்க என்னை இப்ப என அழ துவங்கினாள். இந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் சந்தோஷ், கிளம்பிடு என்றாள் அழுகையுடனேயே. அப்போ நான் கட்டின இந்த தாலிக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே புரியல. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பகைன்னு வேற சொன்னாங்களே, எனக்கு சத்தியமா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு என்றான். தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல, மனக்கசப்பு மட்டும்தான் என அழுதவாறே வீட்டுக்கு பின்னால் இருந்த பூங்காவிற்கு சென்று விட்டாள். அவர்கள் பேசியதை வைத்து யோசித்தவனுக்கு ஏதோ கொஞ்சம் புரிந்த மாதிரி இருந்தது. சென்று ரோஜாவின் அருகில் அமர்ந்தான்.
நம்ம காலேஜில் நம்ம ஒன்றா இருந்ததை பார்த்துட்டு எங்கள் தாத்தா உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதனால் கோபப்பட்டு உங்கள் வீட்டில் உன்னை தள்ளி வச்சுட்டாங்க. அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு உன் மனசில் நினைக்கிற, காதலை மறைக்கிற, அப்படி தானே என்றான். அவள் லேசாக தலையசைக்கவும், இப்போ என் தாத்தா பாட்டி இல்லை, அவங்க ஒரு வேளை இப்போ இருந்திருந்தாலும் என்னால் அவங்கள சமாளிக்க முடியும். எனக்கு நீ முக்கியம் ரோஜா, அது உனக்கே தெரியும். ப்ளீஸ் இனியோ என்னை விட்டுட்டு போகாத, விட்டுட்டு போன்னு சொல்லாத என்றான். திரும்பி அவனை பார்த்தவள், சந்தோஷ், நீ என்னை அங்கே கூட்டிகிட்டு போனா யாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. உன் தாத்தா எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் பிரச்சனை பண்ணாங்க. என்னத்தான் சொத்து சுகம் எல்லாம் சரிசமமாக இருந்தாலும் ஜாதியில் நாங்கள் தாழ்ந்தவங்கன்னு மோசமாக பேசினாங்க. அவர் என்னை தொந்தரவு பண்ணலை. ஆனால் உன்னோட பெரியப்பா அவங்க பசங்க எல்லாரும் என்னை மிரட்டினாங்க. என்ன என்று அதிர்ந்த சந்தோஷ், எங்கள் வீட்லையா இப்படி செஞ்சாங்க என்றான். என்னை காலேஜ் விட்டு போக சொன்னாங்க. உங்கள் தாத்தா தான் எனக்கு உதவினார். நான் உன்னை மறந்துடுவேன்னு சத்தியம் பண்ணினா நல்லபடியாக படிச்சுட்டு போகலாம்னு சொன்னார். நானும் அவருக்கு சத்தியம் பண்ணினேன். நல்லபடியாக படிச்சுட்டு அந்த ஊரை விட்டு போனேன் என்றாள். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எல்லாமே கடைசி வருஷத்துல தான் நடந்துச்சு. அவங்க எல்லாம் ஒத்துக்கலைன்னா என்ன, என் அம்மா அப்பா கிட்ட பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்றான். அவங்களும் உன் அண்ணனும் என்னை நேரில் வந்து பார்த்தாங்க. காலேஜ் படிக்கும்போதே திடீர்னு நான் உன்கிட்ட பேசாமல் போனால் உனக்கு சந்தேகம் வரும்னு ஃப்ரெண்டாக பழகிட்டு கடைசியில் சொல்லாமல் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் கேட்க கேட்க சந்தோஷிக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாக இருந்தது. ரோஜாவை பார்த்து சொன்னான், எது எப்படியோ ரோஜா, இனி என்னானாலும் ஒரு கை பார்த்துலாம். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். கடவுள் சன்னதி முன்னாடி கல்யாணம் கூட நடந்தாச்சு. யாராலும் இனி நம்ம பிரிக்க முடியாது என்றான் சந்தோஷ். ரோஜாவின் பெற்றோர் அவர்களை ஏற்கவில்லை என்பதில் மிகுந்த வருத்தத்தில் இருந்த சந்தோஷ் இந்நிலையை மாற்ற நமது பெற்றோரிடம் பேச வேண்டும் என எண்ணினான். அவனுக்கு தெரிந்ததுதான் இவனது இந்த செயல் அவனது குடும்பத்தில் அனைவருக்கும் அதிர்ச்சியை தரும் என்பதும் அவர்களால் காதல் திருமணத்தை ஏற்க இயலாது என்பதும் இருந்த போதிலும் அவன் முயற்சி செய்து பார்க்க முடிவு செய்தான். ரோஜா, இன்னைக்கு நம்ம என் அப்பா அம்மா கிட்ட பேசலாம் என மனதில் இருப்பதை தன் மனைவியிடம் சொன்னான். பதறிப்போன ரோஜா, ஐயோ, என் பெற்றோர் என்னை வெறுத்தது பத்தாதா என வினவினாள். அதுக்காக எப்படியும் ஒரு நாள் அவர்களுக்கு தெரியதானே போகுது, அதுக்கு இப்பவே சொல்லி பிரச்சனையை முடிச்சுப்போம் என்றான். அதுவும் சரிதான் சந்தோஷ், ஆனா எனக்கெனவோ அவங்க நம்மளை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது என்றாள். முதல்ல பேசுவோம், நாம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்போம், நம்ம சூழ்நிலையால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவோம், அவங்க புரிஞ்சுப்பாங்க என்றவன் அவளின் தோளை ஆதரவாக தட்டி கொடுத்தான். புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம சாதாரண தப்பு பண்ணல, உண்மைதான். ஆனால் அவங்களும் தானே தப்பு பண்ணினாங்க. உன் குடும்பத்துக்கு தொல்லை கொடுத்தது, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சதுன்னு ஏதாவது சந்தேகம்னா அவங்க பையனை தானே அவங்க கேட்கணும். அதை விடுத்து இப்படி ஒரு தவறை அவங்க செய்யலாமா என்றான். சரி விடு, இனி நடக்கிறதா பார்ப்போம், அவங்களுக்கு கால் பண்ணு என்றாள். அவன் வழக்கமாக அவர்களுக்கு அழைக்கும் நேரத்தில் வீடியோ கால் செய்ய அனைவரும் திரையில் இருந்தனர். என்னடா இவ்வளவு நாள கூப்பிடல, நாங்க பண்ணாலும் எடுக்கல என அவனது அண்ணி வினவ, அவன் தான் கல்யாண வேலையில பிஸியா இருந்தானே, எப்படி பேசுவான் என்றார் அவனது தந்தை. அப்போதுதான் கவனித்தான் அவனது அண்ணியை தவிர மற்ற மூவரின் முகமும் கோபத்தில் சிவந்திருப்பதை. அண்ணி பிரியா குழப்பமாக மற்றவரை பார்த்தபடி அமர்ந்திருக்க, சாரிப்பா என அவன் கூற வர, நீ வாய மூடுறா, அந்த ரோஜாவை கூப்பிடு என சிடுசிடுவென அவன் அன்னை சொல்ல, முதல்ல ஏன்கிட்ட பேசுமா என அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரோஜா அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். வாடி வா, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்ப என்றார் கோபமாக. அன்னையின் கோபத்தின் வீரியத்தை முதலாய் கண்டு சந்தோஷ் அதிர்ச்சியுடன் லேப்டாப்பை எடுத்து வேறுபுறம் சென்றான். என்னடா பெருசா உன் பொண்டாட்டியை காப்பாற்ற வந்துட்ட, எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி அவ செய்திருப்பா என அவர் மீண்டும் ரோஜாவை திட்ட, அம்மா அந்த பொண்ணை விடுங்க, இவனுக்கு எங்க போச்சு புத்தி என்றான் அவனது அண்ணன். ஏண்டா உன்னை நாங்க எப்படியெல்லாம் வளர்த்தோம், இன்னைக்கு காலையில அவ அப்பா ஃபோன் போட்டு கேட்கிறார், உங்க பையனை வளர்த்த லட்சணம் இதுதானான்னு. அவங்க பொண்ணு நாங்க சொன்ன பிறகு உன்னை விட்டு வந்துட்டாலாம், நீ தான் அவ வீட்டுக்கே போய் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கியாம், இதெல்லாம் உண்மையா என ஆத்திரமாக வினவினார் அவனது தந்தை. அவன் ஆமாம் என்பது போல தலையசைக்க அதை பார்த்த ரோஜா இல்லை என சொல்ல வர தன் கண்ணசைவால் அவள் வாயை மூடினான் சந்தோஷ். இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி எங்களுக்கு ஒரு பிள்ளைதான், என் இளைய மகன் செத்துட்டான் நினைச்சுக்கிறேன் என ஆவேசமாக கூறி இணைப்பை துண்டித்தார். சந்தோஷ் நொந்து போய் லேப்டாப்பை மூட, சாரி சந்தோஷ் என அவன் அருகே வந்த ரோஜாவை அணைத்து கொண்டான். நீ என்ன செய்வ ரோஜா, இனி நமக்கு நாம மட்டும்தான் போல என மனமுடைந்து கூறினான். இல்லை சந்தோஷ், இதை எப்படியாவது
எப்படியாவது சரி செஞ்சிடலாம், கவலைப்படாத என கூறிய ரோஜா, இனி நாம எங்க போறது, என்ன பண்றது என வினவினாள். இங்கு ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், நம்ம ஊருக்கே திரும்பி போகலாம் என்றான். அங்க நம்ம உள்ள கூட விடமாட்டாங்க சந்தோஷ். உங்க சொந்தக்காரங்க பண்ண பிரச்சனை, அவங்க கோபம் எல்லாம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது என வருத்தமாக ரோஜா கூற, பயப்படாத ரோஜா, நாம அவங்கள நம்பியோ அவங்கள பார்க்கவோ போகல, என்னோட இடத்துக்கு போறோம், இப்ப நம்மோட இடம் என்றான். வேறு வழி இல்லை என்பதால் மனமென்றி சம்மதித்தாள் ரோஜா. சந்தோஷுக்கும் உள்ளூர பயமாகத்தான் இருந்தது. நன்கு படித்து வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருக்கும் நமது அன்னையே அவளிடம் இப்படி பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்களோ என வருந்தினான். அதினும் அதிகமாக அவன் வருந்தியது நம்மவர்களால் என் ரோஜா எத்தனை துயரங்களை அனுபவித்திருப்பாளோ என்பது. இனியேனும் ரோஜாவை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தான். ஒரு புறம் விரும்பியவளுடன் சேர்ந்த மகிழ்ச்சி, ஒரு புறம் உயிரென நேசித்தோர் தன்னை பிரிந்த துக்கம், இதையெல்லாம் ஒரு சேர ஆடி போயிருந்தான் சந்தோஷ். அவன் நிலையை புரிந்து கொண்ட ரோஜா அவனுக்கு துணையாக, தனது புண்பட்ட மனதுக்கு அவன் அருகாமை துணையாக அவனோடே அமர்ந்திருந்தாள். அந்த இரவு இருவருக்கும் தூக்கம் இல்லாமல் கடந்தது. என்னமோ தெரியல, நீங்க கிளம்புறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்று ராஜன் கூற, ஆமாண்டா கண்ணா, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மாப்பிள்ளையோட இந்த பெரியம்மாவை வந்து பாருடா என்றார் கலங்கிய கண்களுடன் பெரியனாகி. ஆரம்பிச்சிட்டா தம்பி, இது இப்போதைக்கு முடியாது, வாங்க நம்ம போய் தனியா பேசலாம் என்றார் ராஜன். இவர் என்ன சொல்ல போறாரோ என ராஜனை பின்தொடர்ந்தான் சந்தோஷ். ரோஜா அப்பா அன்னைக்கு பேசிட்டு போனதை பார்த்தா உங்க வீட்லேயும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது என தயங்கினார் ராஜன். சந்தோஷ் அவரின் தயக்கத்தை புரிந்து கொண்டு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, ரோஜாவை நான் பத்திரமா பார்த்துப்பேன், எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்றான். தெரியும்பா, இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வந்தா தயங்காம இங்க வந்துருங்க, எங்களுக்கும் யாரும் இல்லை, உங்க சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம், எங்களை மறந்துடாதீங்க என அவர் சொல்ல, கண்டிப்பா மாமா என புன்னகையுடன் பதிலளித்தான். பின்னர் இருவரும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று விடை பெற்றனர். அத்தியாயம் 5. சிவப்பு வண்ண புடவையில் பேருக்கேற்றாற் போல் ரோஜா பூவை போல அழகு பதுமையாய் சந்தோஷுடன் பயணித்து கொண்டிருந்தாள் ரோஜா. அவளின் அளவான உயரமும் அதற்கேற்றாற் போன்ற உடல்வாகும் சிவந்த மேனியும் அந்த சிவப்பு புடவையில் அவளை மேலும் அழகாக காட்டியது. அவளை கடந்து செல்லும் எவராலும் அவளை கவனிக்காமல் இருக்க இயலாது. அப்படி இருந்தால் அவள். சந்தோஷம் அவளுக்கு ஏற்றாற் போல் ஜம்மன் உடையணிந்து ரோஜாவுக்கு ஏற்ற ராஜா போல் இருந்தான். எவ்வளவு நாளாச்சில ரோஜா என்றான் அவளின் ராஜா. எது என்றாள். நாம் இப்படி தனியா ஒன்னா இவ்வளவு தூரம் பயணிப்பது என்றான். அவள் புன்னகையுடன் தலையசைக்க அவளின் கைகளை பிடித்தவன், ஏதாச்சும் பேசு ரோஜா என்றான். உன் ரிலேட்டிவ்ஸ் நம்மளை ஏத்துப்பாங்களா என்றாள் அவனின் பதிலை எதிர்பார்த்து. அடப்போ, இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம், என்னோட ரொமான்டிக் மோட ஸ்பாயில் பண்ணிட்ட என்று அவனது கையை அவளின் கைகளில் இருந்து அவன் எடுக்க அவள் சற்றென்று அவன் கையை பிடித்து கொண்டாள். பாரா, நம்மளா இது என சந்தோஷ் சிரிக்க, உன் நாளுதான், அதுக்கு இப்ப என்ன என்றாள் ரோஜா. இந்த மாதிரி நீ நார்மலா பேசி எவ்வளவு நாளாச்சு என பெருமூச்சு விட்டவன் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். ஏன், என்னாச்சு என அவள் வினவ. இப்போ நீ நல்ல மூட்ல இருக்க என இழுத்தான். அதுக்கு என்ன இப்போ, வண்டியேடு சந்தோஷ் என அவளது கையை விலக்கி கொண்டாள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறேன் என அவளது கையை மீண்டும் பிடித்து கொண்டான். என்ன வேணும் சந்தோஷ், வண்டியேடு என அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்களா என்று சுற்றமுற்றம் பார்த்தாள். யாரும் இல்லை, அதனால தான் நிறுத்தினேன் டார்லிங் என்றான் குறும்பாக. இது என்ன பேச்சு என்று அவள் முறைக்க, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன், உனக்கு என்னடி என்றான். டியா என்று அவளது அழகிய கண்களை அகல விரித்து, ஆமாண்டி என் பொண்டாட்டி என அவள் கன்னத்தை அவன் கிள்ள. ஐயோ சந்தோஷ், உனக்கு என்னதான் வேணும் என்று அவனிடமிருந்து விலகினாள். நீ தான் வேணும் என்று அவன் கூற, ரொம்ப பழைய டைலாக் என்றால் நக்கலாக. சரி விடு, எனக்கு ஒன்று வேணும் என மீண்டும் ஆரம்பித்தான். என்ன என அவள் சந்தேகமாக அவனை பார்க்க, நான் தான் 1000 முறை ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறியே என வழிந்தான். அவ்வளவுதானா, நான் கூட என்னமோ நினைச்சேன் என முணுமுணுத்தவள். லவ் யூ வண்டியேடு என்றாள். ஒழுங்கா சொல்லு என அவன் கூற, அட ஐ லவ் யூடா சந்தோஷ் என்றாள். அவ்வளவுதான். சந்தோஷ் மகிழ்ச்சியில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதித்தான். அதை ரசித்தவாறு புன்னகையுடன் அமர்ந்திருந்த ரோஜாவை கண்டவன் அவளின் கன்னத்தில் முத்தமிட, போதும் என அவள் பொய்யாக முறைத்தாள். அதன் பின் வண்டி சென்று நின்ற இடம் அவனது வீடு.
சற்று பதற்றத்துடன் அவன் காரில் இருந்து இறங்க மிகுந்த பயத்துடன் ரோஜா காரில் இருந்து இறங்கினாள். இருவரும் இறங்கிய அடுத்த சில நொடிகளில் பெரியப்பா, சித்தப்பா, அவர்களது பிள்ளைகள், அவர்களின் மனைவிகள் என அனைவரும் வந்து நின்றனர். மாலை மங்கும் இனிமையான அமைதி பொருந்திய சுப வேளையில் அனைவரின் மன அமைதியும் எங்கோ காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அவர்களை பார்த்தவுடன் சந்தோஷ் மன்னிப்பு கேட்க ரோஜாவும் அவனோடு இணைந்து மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அவர்கள் அதை கவனிப்பதாக இல்லை. எதிர்பார்த்ததைப் போல அனைவரும் அவர்களின் கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்த வார்த்தைகள் அவர்களின் மனதை குத்தி கிழித்து கொண்டிருந்தது. பேசும் வரை பேசுங்கள் என இருவரும் அமைதி காக்க அந்த அமைதியை அவர்களை மேலும் மேலும் பேச வைத்தது. இவளை பார்த்தாலே தெரியுது, நல்ல மந்திரம் போட்டு அண்ணனை கவுத்திருப்பான்னு. என்னதான் பொண்ணோம் என கோபத்தில் ஒரு தம்பி வார்த்தையை விட, டேய் வாய மூடா, இவங்க அண்ணிங்கிறவ அம்மாக்கு சமம், பார்த்து மரியாதையா பேசு என அதுவரை அமைதியாய் இருந்த சந்தோஷ் வார்த்தையை விட, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா என்றான் அலட்சியமாக. என்னடா சொன்ன என கையோங்கிய சந்தோஷை ரோஜா தடுக்க, இப்ப சந்தோஷமா குடும்பத்தை பிரிச்சுட்டு இனி என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்க என குடும்பத்து பெண்கள் ரோஜாவிடம் பாய்ந்தனர். இதற்கு மேலும் இவர்களின் பேச்சை கேட்டு அசிங்கப்பட வேண்டாம் என ரோஜாவின் கையை பிடித்து வீட்டுக்கு அழைத்து சென்றான் சந்தோஷ். அவன் 2 அடி எடுத்து வைக்க வீட்டு ஆண்கள் தடுத்தனர். உனக்கு நீ இந்த வீட்டில் இடமில்ல, கிளம்பிட்டே இரு என்றார் சித்தப்பா. இந்த பொண்ணை தலை முழுகிட்டு இந்த வீட்டுக்கு வரதுன்னா வரலாம், இல்லைனா இந்த வீட்டில் உனக்கு இடமில்ல, சொத்துல பங்கும் இல்லை என்றார் பெரியப்பா. எனக்கு சொத்து வேண்டாம் பெரியப்பா, அதுக்கு நான் என்னைக்கு ஆசைப்பட்டதில்லை, நான் என் தாத்தா வீட்டுக்கு தான் போறேன் என்றான். அதுவும் சொத்துல தான் வரும், ஏன் உனக்கு தெரியாதா என்றார் சந்தோஷ் பெருமூச்சுடன். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க என்றான். வீட்டை விட்டு வெளியே போ, இன்னியோட எல்லா உறவும் முடிஞ்சது என கூறி வீட்டுக்குள் நடையை கட்டினார் பெரியவர். இங்க பாருடா, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு, அப்புறம் இதுக்கு வந்தேன் அதுக்கு வந்தேன்னு வீட்டு பக்கம் வராத என கூறி அவரை பின்தொடர்ந்தார் சின்னவர். மற்றொருவரும் அவர்களை தொடர்ந்து சென்று விட்டனர். அப்பாடா, இனி அண்ணன் ஆட்சி முடிஞ்சது, நம்ம இஷ்டப்படி தொழில் செய்யலாம் என்றான் ஒருவன். ஆமாண்டா, பெரிய இவன் ஆட்டம் நம்மளை அதிகாரம் பண்ணினான்ல, இனி இவன் ஆட்டம் க்ளோஸ் என இன்னொருவன் கூறி சிரித்தான். சென்றவர்களை அவர்கள் மறையும் வரை பார்த்து நின்றான் சந்தோஷ். ரோஜா அவனுக்கு ஆதரவாக அவனது தோளில் கை வைக்க அவளை திரும்பி பார்த்தான். இவ்வளவுதான உறவுகள், காதல் திருமணம் அவ்வளவு பெரிய குற்றமா என்றான் வருத்தத்துடன். விடு சந்தோஷ் என அவனை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அவனது துணிமணிகள், சர்டிபிகேட் என அனைத்தையும் எடுத்து ஒரு ட்ராலியில் பேக் செய்து கார் டிக்கில் வைத்து இருவரும் வண்டியில் ஏறப்போக சந்தோஷ் என அழைத்த வண்ணம் அவனது பெரியப்பா வீட்டிலிருந்து வெளிவந்தார். சந்தோஷ் மனதிலிருந்து நம்பிக்கை துளிர்விட அது சட்டென அவரது வார்த்தையில் பொசுங்கியது. கார் சாவியை கொடுத்துட்டு கிளம்பு என்றார் சோகம் கலந்த புன்னகையுடன். காரில் இருந்த பேக்குகளை எடுத்து வைத்துவிட்டு, நான் வரேன் பெரியப்பா என சாவியை அவரிடம் அவன் ஒப்படைக்க, மறந்து வந்துராத என கோபமாக கூறி சென்றார். இப்படியும் கூட இருப்பார்களா என ரோஜா மனதுக்குள் நொந்து கொண்டாள். ரோஜா ஒரு பையை தூக்கி கொள்ள சந்தோஷ் ஒன்றை தூக்கி கொண்டு நடக்க தொடங்கினான். இனி என்ன செய்ய போகிறோம், ரோஜாவை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற சிந்தனையுடன் சந்தோஷ் நடக்க, இதுவரைக்கும் நினைச்சது கிடைத்ததில்லை. பணம், வீடு, வசதின்னு எல்லாமே இருந்தோம், எதுவும் இல்லாத நிலை. இப்ப எதுவுமே இல்லை, ஆனால் சந்தோஷ் இருக்கா. என் சந்தோஷம் திரும்ப கிடைத்தது, அதை விட எனக்கு என்ன வேண்டும்? இல்லாதது எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிக்க சக்தி இருக்கு, அது போதும் என எண்ணினாள் ரோஜா. இருவரின் சிந்தனைகளையும் கலைக்க வந்தனர் இருவர். ஐயா, நீங்க போய் இதெல்லாம் என அவர்களது பையை பெற்று கொண்டனர் அந்த விவசாயிகள் இருவர். நீங்க என ரோஜா கேள்வியாய் பார்க்க, நாங்க ஐயா நிலத்தில் தாமா வேலை பார்க்கிறோம். இப்ப நடந்த எல்லாத்தையும் பார்த்தோம். அத்தனை சொத்தையும் கடந்த 5-6 வருஷமா பார்த்துக்கிட்டு சொத்துக்களை பல மடங்காக பெருக்கினதே சந்தோஷ் ஐயா தாமா. ஆனா பாருங்க, மனசாட்சியே இல்லாம என அவர் கூறவர கையை உயர்த்தி அவர் வாயை மூட செய்தான் சந்தோஷ். அவர்கள் அமைதியான பின் சந்தோஷ் நடக்க துவங்கினான். சற்று நேரம் பொறுத்து, ஐயா எங்க போறோம் என மாடசாமி வினவ, பஸ் ஸ்டாண்ட் என்றான். இனி எந்த பஸ்ஸும் நம்ம ஊருக்கு வராதுங்கய்யா, அம்மாக்கு சம்மதம்னா நம்ம வீட்டிலேயே இன்னைக்கு தங்கலாம் என்றார் மாடசாமி. சந்தோஷ் யோசனையுடன் ரோஜாவை பார்க்க அவள் புன்னகையுடன்,
தங்கலாம் சந்தோஷ் என்றாள். ஊருக்கு வெளியில் சில காடுகள், சில வயல்கள், அதற்கு நடுவில் தான் நமது மாடசாமியின் அமைதி பொருந்திய வீடு. ஓட்டு வீடு, 2 அறை, சமையலறையும் ஹாலும் இருந்தது. வெளியில் திண்ணை, துளசி மாடம், காய்கறி தோட்டம் என மிக அழகான வீடு நமது மாடசாமியின் வீடு. பெட்டிகளை கீழே வைத்துவிட்டு கூட வந்தவன் கிளம்ப, வீடு அழகா இருக்குப்பா என மாடசாமியிடம் ரோஜா கூறினாள். எல்லாம் சந்தோஷ் ஐயா கொடுத்ததுமா. ஐயா தோட்டத்துல ஒரு குடிசையில் தான் வாழ்ந்து வந்தோம். நானும் என் பொண்ணும். ஐயா தான் எனக்காக இந்த வீடு கட்டி கொடுத்தார். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயாச்சு. இப்ப நான் மட்டும்தான் இந்த வீட்டில் என்றார் மாடசாமி. ரோஜாவிற்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் பெருமையாகவும் இருந்தது. வீட்டை சுற்றி 2 ஏக்கருக்கு நிலம், விவசாய நிலம் தான் என்றாலும் அதில் விவசாயம் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. அதை பார்த்ததும் சங்கடப்பட்ட சந்தோஷ், ஏங்க மாடசாமி, விவசாய நிலத்தை இப்படி சும்மா போட்டு வச்சிருக்கீங்களே என்றான். என்னங்கய்யா செய்யறது, உங்க தோப்புல காலையில் வேலை, வீட்டுக்கு வர சாயங்காலம் ஆகுது, அப்புறம் சமைச்சு சாப்பிட்டா நாள் முடிஞ்சிடும் என்றார் மாடசாமி. சந்தோஷ் வேறு எதுவும் பேசவில்லை. மனபாரத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தான். அந்த வீட்டிலேயே இரவுணவை இருவரும் முடிக்க அன்று இரவு மாடசாமி திண்ணையிலேயே படுத்து கொண்டார். சந்தோஷ் சுவரில் சாய்ந்தபடி விட்டத்தை பார்த்தவாறு எதையோ யோசித்தபடி மனசோர்வுடன் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் சென்று அமர்ந்த ரோஜா அவனது கையை எடுத்து தனது மடியில் கிடத்தி அவனை பார்த்து புன்னகைத்தாள். இந்த நிலைக்கு வருவேனோ நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல ரோஜா என்றான் சோகமாக. நாம ஒன்று சேர்ந்தா இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தான் சந்தோஷ். நீ இப்படி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கியே இருந்தேன் என்றாள். என்னை மன்னிச்சிடு ரோஜா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி என அவன் கூற வர, சந்தோஷ் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஏதோ நடந்து போச்சு. இதுல நல்லது நாம் ஒன்று சேர்ந்தது, கெட்டது எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போனது. எல்லாத்தையும் ஏத்துக்கிறது தான் நல்லது என்றாள். சந்தோஷ் ஏதும் கூறாமல் முகம் வாடி அமர்ந்திருந்தான். நீயும் நானும் ஒன்று சேர்வோம்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல சந்தோஷ். அது நிறைவேறாத ஆசையாவே போயிடும் நினைச்சேன். எனக்கு உன்னை விட எதுவும் பெருசில்ல சந்தோஷ். நாம தான் ஒன்று சேர்ந்துட்டோம்ல, பெத்தவங்க நம்மளை விற்ற மாட்டாங்க என அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளின் வார்த்தைகள் அவன் மனவேதனைக்கு மருந்தாக அவன் மனதில் லேசாக நிம்மதி துளிர்விட்டது. என்னதான் வருத்தம் இல்லாதது போல அவனிடம் காட்டிக்கொண்டாலும் உள்ளூர குற்ற உணர்ச்சியாக தான் இருந்தது ரோஜாவுக்கு. நமது பெற்றோரை காயப்படுத்தி இவ்வளவு அழகான குடும்பத்திலிருந்து சந்தோஷை பிரித்து விட்டோமே என மன உளைச்சலாக இருந்தது. அதை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் மனதுக்குள்ளேயே வைத்து மருகினாள். விரும்பியவர்கள் அருகில் இருந்த போதும், அதுவும் பெரும் முயற்சிக்கு பின் ஒன்றிணைந்த போதும், பெற்றோர்களை வருத்தி விட்டோமே என சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க இயலாத நிலை இருவரிடத்திலும். அப்படியே களைப்பில் இருவரும் உறங்கிவிட்டனர். காலையில் மாடசாமி கதவை தட்டும் போதுதான் இருவரும் கண் விழித்தனர். சந்தோஷ் வெளியில் வர மாடசாமி குளித்து வெளியில் காய போட்டிருந்த துணியை உடுத்தியிருந்தார். காலையிலேயே எங்கே கிளம்பிட்டீங்க மாடசாமி என சந்தோஷ் வினவ, உங்களை மதிக்காத குடும்பத்துக்கு இனிமே என்னால் உழைக்க முடியாது சாமி. அதனால தான் கொஞ்ச நாள் மக வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். முதல் பஸ் பிடிச்ச ராத்திரிக்கு அங்கே போயிடலாம். பாவம் அவளும் தினமும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வேலை இருக்குன்னு அங்கே போகாம 2 வருஷம் ஓடிருச்சு. இப்பயாவது போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் சாமி என்றார். என்னங்கப்பா, எங்களுக்காக இப்படி ஒரு முடிவா என்று வினவியபடி உள்ளிருந்து வெளிவந்தாள் ரோஜா. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நாங்க விரும்ப மாட்டோம். இப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்காதீங்க. எப்படியோ இன்னைக்கு நாங்க வெளியே கிளம்புறதா தான் இருக்கோம் என்றான். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்கய்யா, நான் போவது தான் என்றவர் மேலும் தொடர்ந்து, புதுசா கல்யாணமாகி வந்திருக்கீங்க. இந்த இடம் ரொம்ப அமைதியா எந்த தொலையும் இல்லாம நிம்மதியா இருக்கும். கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போனீங்கன்னா உங்க மனசும் நிம்மதியடையும், ஏன் மனசும் நிறையும். எப்படியும் இது உங்க வீடு தானே சாமி, இந்தாங்க சாவி என விடுவென நடையை கட்டினார் மாடசாமி. சந்தோஷ் ரோஜாவை பார்த்து, இதுவும் நல்லா தான் இருக்கு என்றான். இருக்கும் என புன்னகைத்தபடி உள்ளே சென்றாள் ரோஜா. அத்தியாயம் 6. அப்பா அம்மா வெளியே வாங்க என வீட்டுக்கு வெளியில் நின்று அர்ச்சனா கூச்சலிட்டு கொண்டிருந்தாள். அக்கா உள்ள வாக்கா என சுந்தர் புன்னகையுடன் வீட்டிலிருந்து வெளிவர, அப்பாவை கூப்பிடு என கோபமாக பேசினாள். அச்சுமா வாங்க என சாந்தனும் வீட்டிலிருந்து வெளியே வர, எங்கே என் தம்பி என்றாள். இதோ இங்கத்தான் இருக்கேன் என்றான் சுந்தர். நீ வாய மூடு, எங்க சந்தோஷ் என்று கத்தினாள். என்னடி வந்ததும் வராததுமா கத்திட்டு இருக்க? அவன் எவ்வளையோ கூட்டிட்டு வந்தா, அதான் வெளியே அனுப்பிட்டு
பண்ணிட்டோம் என மகளுக்கு இணையாக கத்தினார் சுமதி. இவர்களின் சத்தம் கேட்டு இளையவர் மூர்த்தி, அவரது சம்சாரம் தனம், அவர்களின் புதல்வன் குரு மூவரும் அங்கே வந்து கூடினர். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதே குழந்தையுடன் காரிலிருந்து இறங்கி வந்தான் அவளின் கணவன் அர்ஜுன். கொஞ்சம் பொறுமையா பேச அச்சு என்றான். நல்லா சொல்லுங்க மாமா, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க என்றான் சுந்தர். கணவரின் பேச்சுக்கு அச்சு கட்டுப்பட்டு ஆத்திரத்தை அடக்கினாலும் சுந்தரின் பேச்சு அர்ஜுனையே சீண்டியது. என்னடா பேசுற? சந்தோஷ் இந்த குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் உழைச்சிருக்கான், எவ்வளவு பாசமா இருந்தான். பெரியவங்க தான் கோபப்படுறாங்கன்னா நீ என்னடா மரியாதை இல்லாம என சிடுசெடுத்தான் அர்ஜுன். உள்ள வாங்க மாப்பிள்ள என்றார் சாந்தனு. அண்ணி, நான் போய் கறி வாங்கிட்டு வரேன், மாப்பிள்ள வந்திருக்காருல, விருந்து வச்சிடலாம். தனம், நீ போய் அன்னிக்கு உதவு என்றார் சின்னவர் மூர்த்தி. உட்காந்து விருந்து சாப்பிட வரல, நாங்க நியாயம் கேட்க வந்திருக்கோம் என்றாள் அர்ச்சனா. என்னக்கா இப்படியெல்லாம் பேசுற என மூர்த்தியின் மகன் குரு வினவ. வாடா, நீ வாங்கின மார்க்குக்கு காலேஜில் கெஞ்சி கூத்தாடி சீட்டு வாங்கி கொடுத்து, உனக்கு பிஸ்னஸ் கட்சி கொடுத்து, உனக்கு நல்ல ஒரு வழியை காட்டின சந்தோஷுக்கு நீ கூட சப்போர்ட் பண்ணல என்றாள் கோபமாக. அவன் தயவு இல்லைனாலும் என் பையன் நல்லபடியாக தான் வந்திருப்பான், நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கோம் என்றார் தனம். இப்போ இப்படி சொல்லுங்க, ஆனால் 3 வருஷம் முன்னாடி மகன் ஊர் சுத்துறான், யாரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், நீ தான்ப்பா புத்தி சொல்லணும்னு சந்தோஷ் கிட்ட கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்னது ஞாபகம் இல்லையா என்றாள் கோபமாக. அர்ச்சனா, என்ன பேச்சுது, மரியாதை இல்லாம என்றார் சாந்தனு. என்னால முடியலப்பா, உங்களுக்கும் சித்தப்பாக்கும் ஆக்சிடென்ட் ஆனப்போ, தாத்தா இறந்தப்போ, எனக்கு கல்யாணம் ஆனப்போ, தம்பிங்க வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைத்தப்போ, அப்படின்னு எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் பக்க பலமா இருந்தான் சந்தோஷ். இப்ப அவன் அவனுக்குன்னு ஒரு விஷயத்த செய்திருக்கான், நாம தானே அவன் கூட இருக்கணும் என்றாள் மிகுந்த வருத்தத்துடன். 6 வருஷமா என் மகன் மாதிரி வளர்த்தேன், ஒரு வார்த்தைக்கு கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டான் என சுமதி அவளை விட அதிகமாக வருத்தப்பட. யாரு, நீ பாத்தியாக்கும்? தாத்தா பாட்டி தான் அவனை பார்த்துக்கிட்டாங்க, அவன் தான் உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டான், சும்மா கதை சொல்லாதம்மா என்றாள் அர்ச்சனா. இப்படி எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதக்கா என்றான் சுந்தர். நான் பேசுறதுல சந்தோஷ் செஞ்சதுல குத்தம் கண்டுபிடிக்க நீங்க பண்ணின அநியாயத்தை பற்றியெல்லாம் சிந்திக்காதீங்க என்றாள். அது தாழ்ந்த சாதி பொண்ணு, அந்த குடும்பமே சரியில்லை என்னை பெரியவர்கள் பேச துவங்க. அப்படியே கூட இருக்கட்டுமே, ஆனா அவனோட உரிமையை நீங்க எப்படி பறிக்கலாம்? அவன் பெருக்கின இந்த சாம்ராஜ்யத்தில் அவனுக்கு இடம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் என நிமிர்வாக வினவினாள். அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, நீ சின்ன பொண்ணு, பாசமான பொண்ணு, தம்பி மேல் இருக்கிற பாசத்துல இப்படி பேசுற என அம்மாவும் சித்தியும் சொல்ல, நியாயமான காரணம் இல்லைனா இந்த டைலாக பேசிடுவீங்களே என்றாள் எரிச்சலுடன். அச்சுமா, பொறுமையா இரு என அவன் கையை பிடித்த அர்ஜுன். என்ன சொன்னாலும் எந்த மாற்றமும் வராது என்றான். சந்தோஷுக்கு உரிமை இல்லாத இந்த வீட்டுக்கு இனி என்னாலையும் வர முடியாது என்றாள் அர்ச்சனா. பெரியவர்கள் அவளை சமாதானம் செய்ய முயற்சிக்க, சந்தோஷ் இங்க வரும்போது நாங்களும் வரோம் என அனைவரிடமும் கூறி அர்ச்சனாவை அழைத்து சென்றான் அர்ஜுன். குழந்தை மட்டும் சிரித்தபடி அனைவருக்கும் டாட்டா காட்டியது. 3 அண்ணன் தம்பிகளும் மகன்கள் தான். அச்சு மட்டும்தான் ஒரே மகள், அனைவருக்கும் மூத்தவள், அனைவரின் செல்ல மகள். ஆனால் அவள் இப்போது இப்படி பேசி செல்ல அனைவருக்குமே வருத்தமாகத்தான் இருந்தது. என்னாச்சு ரோஜா, யாரு ஃபோன்ல என தன் மனைவியின் அருகே அமர்ந்தான் சந்தோஷ். நான் வேலை பார்த்துட்டு இருந்த காலேஜில் இருந்து தான் கால் பண்ணாங்க, என் வேலை போயிடுச்சு என்றால் கண்ணை துடைத்து கொண்டு. எப்படி என அவன் அதிர்ந்து வினவ. என் அப்பா வாங்கி கொடுத்த வேலை அது, இவ்வளவு நாள் அவர் என்னை வெறுத்தாலும் என் மேல அவருக்கு அக்கறை இருந்துச்சு, அதனால தான் பெரியப்பா மூலமா எனக்காக எல்லா வசதியும் செய்து கொடுத்தார். ஆனா இப்போ உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு அவர் வாங்கி தந்த வேலையை அவரை எடுத்துக்கிட்டாரு என்றாள். விடு ரோஜா, ஒரே வாரத்துல எவ்வளவோ இழந்துட்டோம், வேலை தானே போயிட்டு போகுது என்றான் வெறுப்புடன். போனது வேலை மட்டும் இல்லை, என் அப்பா என் மேல வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச பாசமும் தான் என்றாள் கவலையுடன். அங்க உனக்கும் வேலை வாங்கி தரதா என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இன்னைக்கு காலையில சந்தோஷமா இருந்தேன், இப்ப இப்படி ஆயிடுச்சு என்றாள் கவலையுடன். நடக்கிறது தான் நடக்கும் ரோஜா, கவலைப்படாத என்றான். சற்று நேரம் முன் சந்தோஷமாக வெளியே கிளம்பி கொண்டிருந்த காதல் ஜோடிகள் இப்போது சோகமாக திண்ணையில் அமர்ந்திருந்தனர். எவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தனர் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. வீட்டு வாசலில் கார் வந்து நின்றதும் தான் அவர்களின் மௌனத்தை
கலைத்தனர். அர்ச்சனாவும் அர்ஜுனும் காரிலிருந்து இறங்கி வந்தனர். அச்சுக்கா என்று சந்தோஷ் கூற, ஏற்கனவே அர்ச்சனாவை பற்றி சந்தோஷ் கூற கேட்டிருந்தவள் அவர்களை புன்னகையுடன் வரவேற்றாள். என்னடா இதெல்லாம் என கோபமாக வினவினாள் அர்ச்சனா. அர்ச்சனா, பாவம் 2 பேரும் நொந்து போயிருக்காங்க, முகமே சரியில்லை, நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்க்காத என்றான் அர்ஜுன். தன் மாமனை பார்த்தவுடன் குழந்தை அஸ்வின் சந்தோஷிடம் தாவ சந்தோஷின் முகம் மலர்ந்தது. என்னென்னவோ நடந்துருச்சு, ஆனாலும் நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா சந்தோஷ் என்றாள் அர்ச்சனா. கிளவி மாதிரி பேசாத அர்ச்சனா என்ற அர்ஜுன். நீ எதுவும் கவலைப்படாதம்மா ரோஜா, நாங்க இருக்கோம் என்றான். ரோஜா லேசான புன்னகையுடன் தலையசைக்க அவளை முறைத்தபடி நின்றிருந்தாள் அர்ச்சனா. ரோஜாவை கூட்டிட்டு கிளம்பு சந்தோஷ் என்றான். எங்க மாமா என சந்தோஷ் தயங்க. என்னடா கேள்வி இது, நம்ம வீட்டுக்கு கிளம்பு என்றான் அர்ஜுன். சந்தோஷ் மறுத்து பேச வர, இங்க பாரு சந்தோஷ், என் கோபத்தை கிளறாம கிளம்பு என்று தன் மகனை அவனிடமிருந்து வாங்கி கொண்டு காரில் சென்று அமர்ந்து கொண்டாள் அர்ச்சனா. ஆனாலும் உங்க அக்காவுக்கு ரொம்ப தான் கோபம் வருது என்றான் அர்ஜுன். அழுது வீங்கியிருந்த ரோஜாவின் கண்களை கண்டவன், நீ போய் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வாமா என்றான். என்னாச்சு சந்தோஷ், பொண்ணு முகமே சரியில்லை, அவங்க வீட்லையும் ஏத்துக்கலையா என்றான். ஆமாம் மாமா என்ன சந்தோஷ் தயங்க. நீ எதையும் யோசிக்காம செய்கிறவன் இல்லைன்னு எனக்கு தெரியும் சந்தோஷ். நீ எது செய்தாலும் காரணம் இருக்கும், கவலைப்படாத என்றான் ஆறுதலாக. தேங்க்ஸ் மாமா என்றான். நமக்குள்ள என்னடா, பாவம் அவங்க தனியாக எடுத்துட்டு வராங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் என்று நகர்ந்தான். காரு கிளம்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து அர்ச்சனா வாயை திறந்தாள். பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, இவ்வளவு எப்படா உனக்கு தெரியும் என்றாள். என்னோட கிளாஸ்மேட்கா என்றான். எனக்கு கூட தெரியாதே, அப்போ காலேஜில் இருந்தே லவ்வா என அர்ச்சனா வினவ. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிடுறா, இல்லைனா இவ விடமாட்டா என்றான் அர்ஜுன். சந்தோஷ் நடந்ததை அப்படியே ஒன்று விடாமல் கூறி முடிக்க வீடு வந்து சேர்ந்தது. காரிலிருந்து இறங்கியவுடன் ரோஜாவின் கையை பிடித்து, உனக்கு எங்க குடும்பத்தால பல கஷ்டம், அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள் அர்ச்சனா. ஐயோ எதுக்கு நீ பெரிய வார்த்தையெல்லாம், அப்படி இல்லை ரோஜா, அப்போ இருந்து இந்த நொடி வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை தான் என் குடும்பம் கொடுத்துருக்கு என்று வருத்தமாக கூறினாள். அந்த குறைய நம்ம தீர்த்து வைப்போம் என்றான் அர்ஜுன். அத்தியாயம் 7. இரவு 12 மணிக்கு அர்ச்சனா வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அவன் கையோடு கை கோர்த்து அவன் தோளில் சாய்ந்தபடி 1 2 3 என்று நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் ரோஜா. சிரித்தபடி, உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் சந்தோஷ். எது என்றாள். நம்ம காலேஜ் படிக்கும்போது இப்படி ஒன்னா நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருந்தோமே அதான் என்றான். அதை மறக்க முடியுமா என்று அவளும் புன்னகைத்தாள். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தானே நீ என்ன மனுஷனா மதிச்சு பேசவே ஆரம்பிச்ச என்றான். அன்னைக்கு நல்ல வேலையா நீ வந்த, நான் அன்னைக்கு வரலனா நாம இன்னைக்கு இப்படி நின்று பேசிட்டு இருப்போமாங்கிறதே டவுட்டு தான். சில வருடங்களுக்கு முன்பு ரோஜா இரவு டிராவல்ஸ்க்காக பஸ் ஸ்டாண்ட் அருகில் காத்திருக்க அஞ்சு பார்த்து டிராவல்ஸ் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அது விடுமுறை நாளும் இல்லை என்பதால் மற்ற மாணவர்களும் அங்கு இல்லை. அதிலும் அதுதான் அவள் முதலாய் டிராவல்ஸில் பயணிப்பதே என்பதால் சற்று பதட்டமாக இருந்தாள். அந்த வழியே செல்வோரெல்லாம் அவளை ஒரு மாதிரியாக பார்த்து செல்ல மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள். இங்கே ஏதாவது பிக் பாக்கெட் திருடர்கள் இருக்கிறார்களா என்று அக்கம் பக்கம் பார்த்தபடி தனது பெட்டியையும் ஹேண்ட்பேக்கையும் பத்திரமாக கையில் பிடித்து கொண்டு நின்றாள். அந்த நேரம் பார்த்து அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த சந்தோஷ் இவள் இப்படி சங்கடப்பட்டு கொண்டு நிற்பதை பார்த்து அவள் அருகே தயக்கத்துடன் சென்றான். அவனின் தயக்கத்திற்கு காரணம், இதுவரை பலமுறை அவளிடம் பேச முயற்சித்திருக்கிறான். ஆனால் அவள் விலகி செல்வாள். இப்போது பரவாயில்லை, தனியாக நிற்கிறாளே என்று உதவுவதற்காக சென்றான். ரோஜா, ஏன் இந்த நேரத்துல இங்க தனியா நிக்கிற என்று வினவினான். டிராவல்ஸ்ல புக் பண்ணியிருந்த அரை மணி நேரம் முன்னாடியே வர வேண்டிய பஸ் இன்னும் வரல. ஒருவேளை நீ வரதுக்கு முன்னாடியே பஸ் போயிருக்குமோ? ஐயோ, நான் அவசியம் போகணும், இப்ப என்ன பண்றது என்று படபடத்தாள். ஒரு நிமிடம் நின்று அக்கம் பக்கம் இருந்த கடைகளில் அவன் விசாரிக்க, அப்படி பஸ் வந்து போனதாக தகவல் இல்லை. அதை சொன்னதும் அவள் நிம்மதியடைய, பஸ் டிக்கெட் கொடு என்றான். அவள் கொடுக்கவும் அதில் இருந்த நம்பருக்கு அழைத்து விசாரித்தான். மறுபுறம் இருந்து ஏதோ ஒரு தகவல் வர, என்னங்க இது, பாவம் லேடிஸ் எல்லாம் இந்த நேரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா என்று கடிந்து பேசினான். அங்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் தம்பி.
அதான் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டோம். 2 மணி நேரத்தில் பஸ் வந்துடும் என்றான். இதெல்லாம் ஒரு பதிலாங்க. இங்க தான் வெயிட் பண்ணுவோம், மறக்காம பிக்கப் பண்ணிக்கோங்க என்று போனை துண்டித்தான். என்னாச்சு என்றால் தயக்கமாக. பஸ் வர 2 மணி நேரமாகும், ஏதோ பிரச்சனை போல. அவ்வளவு நேரம் இங்க என்ன பண்றது என்று சிந்தித்த ரோஜா தேங்க்யூ என்று பதிலளித்தாள். இஃப் யூ டோன்ட் மைண்ட், பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் நான் சாப்பிட வந்தேன். பஸ் வர 2 மணி நேரம் ஆகும்ல, என் கூட வந்து சாப்பிட்றியா என்றான். அவள் தயக்கத்துடன் அவனை பார்த்தாள். இப்படி இங்கே நிக்க உனக்கும் சங்கடமா இருக்கும், எவ்வளவு நேரம்தான் கால் நோக நிப்ப என்றான். அவன் சொல்வதும் சரிதான் என்று அவள் தலையசைக்க அவளுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் முன்னே செல்ல ஹேண்ட்பேக்குடன் அவனை தொடர்ந்தாள். அது ஒரு ரூஃப் கார்டன் ஹோட்டல். சில்லென்று காற்று வீச மலர்களில் இருந்து நல்ல நறுமணம் ஹோட்டல் எங்கும் பரவ அது ஒரு இனிமையான இடம். ரோஜா அடிக்கடி வெளியே செல்வது கிடையாது. அதிலும் ஹோட்டலுக்கெல்லாம் அவள் சென்று பல வருடங்கள் ஓடி இருக்கும் என்பதால் அவளுக்கு அது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. அவன் உணவை ஆர்டர் செய்து முடிக்க உணவுக்கு காத்திருக்கும் வேளையில் ரோஜா எழுந்து சென்று வானத்தை பார்த்தபடி நின்றிருந்தாள். என்ன பார்க்கிற என்றான். அவளை தொடர்ந்து வந்த சந்தோஷ் சும்மா நட்சத்திரங்களை எண்ணிட்டிருக்கேன் என்றாள். நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா என்று அவன் புன்னகையுடன் வினவ அவள் சிரித்தாள். சாரி சந்தோஷ், எனக்கு புதுசா யார்கிட்டையும் பேசி பழகிறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் என்று தயங்கினாள். அதனால என்ன அவாய்ட் பண்றதுக்காக இங்க வந்து நட்சத்திரங்களை எண்ணிட்டிருக்கியா என்றான். என்றாள். என்னது என அவன் அதிர்ச்சியாக பார்க்க எனக்கு பொய் சொல்லவும் வராது என்றாள் புன்னகையுடன். அந்த இரவு நேரத்தில் ஹோட்டலின் மின்விளக்கில் சில்லென்ற காற்றில் அவள் துப்பட்டா காற்றில் பறந்து கொண்டிருக்க அவளது முடி அவள் முகத்தை மறைக்க அந்த நொடி அவனுக்கு தன்னையே இழந்துவிட்ட நிமிடம். ரோஜாவுக்கோ அது ஒரு சாதாரண தருணம். அந்த 2 மணி நேர வேளையில் ரோஜாவின் நம்பிக்கையை ஓரளவு சம்பாதித்தவன் அவளின் நம்பரை வாங்கி கொள்ளும் தகுதிக்கு உயர்ந்தான். பஸ் வரும் வரை அவளுடன் காத்திருந்து அவளை பத்திரமாக அதில் ஏற்றிவிட்டவன். மறுநாள் காலை அவள் வீடு வந்து சேர்ந்தாளா என்று அவளுக்கு அழைத்து விசாரித்தான். அதில் பின்னர் ரோஜா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப துவங்கினாள். அவனோடு நட்பாக பழக தொடங்கினாள். இதையெல்லாம் எண்ணி பார்த்தபடி அவர்கள் அங்கு நின்றிருந்தனர். ரோஜா, நம்ம இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடணும் என்றான் சந்தோஷ். எனக்கும் கூட அதே தான் தோணுது சந்தோஷ். ஆனா எங்க போறது, என்ன பண்றது? எங்கேயாவது போவோம், ஏதாச்சும் பண்ணுவோம். நம்ம கிட்ட படிப்பு இருக்கு, உழைக்க சக்தி இருக்கு, அது போதாதா நம்ம முன்னேற என்றான். ரோஜா புன்னகைத்தபடி அவன் பேசுவதை கவனித்து கொண்டிருக்க, நம்ம வளர்ந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றணும், நம்ம பெற்றோர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும், அதற்கான முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணணும் என்றான். இதுதான் சந்தோஷ், எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே. உன்னோட தைரியம், தன்னம்பிக்கை, இதெல்லாம் பார்த்துதான் எனக்குள்ள நான் அதை வளர்த்துக்க துவங்கினேன். இனி நம்ம ஒன்னா சந்தோஷமா எல்லாமே செய்வோம் என்றாள். சந்தோஷின் இந்த எண்ணத்தை நன்கு அறிந்திருந்த அர்ஜுன் அதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே தொடங்கியிருந்தான். மறுநாள் காலை சந்தோஷ் அருகில் இருந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் வேலை இருக்கிறதா என்று தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்க அர்ச்சனாவுக்கு உதவியாய் குழந்தை அஸ்வினை கவனித்து கொண்டு அவளுடன் சமையலறையில் நின்றிருந்தாள் ரோஜா. ரோஜா, நீங்க 2 பேரும் இங்கேயே எங்களோட இருந்துருங்க. நீங்க வந்த அப்புறம்தான் வீடு கலகலப்பா இருக்கு. ஏன் இந்த அஸ்வினை பாரு, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். ஆனா நீ வந்ததும் உன் கூட தான் இருப்பேங்கிறான் என்று புன்னகைத்தாள். ரோஜாவுக்கும் இப்படி குழந்தை, அண்ணன், அண்ணி என ஒன்றாக இருப்பது மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்த போதிலும் நேற்று சந்தோஷ் கூறியதை நினைத்து யோசித்து கொண்டிருந்தாள். என்ன ரோஜா, எதுவுமே பேச மாட்டேங்கிற என்றாள் அர்ச்சனா. ஏதோ யோசனையில் இருந்தே அண்ணி, உங்களை மாதிரி சொந்தங்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள். அதெல்லாம் இருக்கட்டும், நானும் வந்ததுல இருந்து பார்க்குறேன், கல்யாணமான சந்தோஷம் உங்க 2 பேர் முகத்திலையும் இல்ல. இதுல நீங்க காதல் திருமணம் வேற என்றாள் அச்சு. ரோஜா தயக்கத்துடன் பேச தொடங்கினாள். எல்லாரையும் இழந்துட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? சரியா போச்சு போ. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்காகாது. ஏதோ நடந்து போச்சு. தப்பு உங்க மேல மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு கையில் இருக்க சந்தோஷத்தை தூக்கி போற்றாதீங்க. போன டைம் திரும்ப கிடைக்காது என்றாள். சரிங்க அண்ணி என குழந்தை அஸ்வினுக்கு ரோஜா விளையாட்டு காட்டி கொண்டிருக்க காலை உணவுக்காக சந்தோஷை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அர்ஜுன். லேடிஸ் 2 பேரும் என்ன சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்க என அர்ஜுன் வினவ,
அதை ஏன் கேட்குறீங்க என அர்ச்சனா நடந்ததை சொல்ல வர, ஐயோ வேண்டாமாக்கா என்றாள் ரோஜா. அப்படி என்ன விஷயம் என்றான் சந்தோஷ் ஆர்வமாக. இங்க பாருடா, நீங்க பண்றது சரியில்லை. புதுசா கல்யாணம் பண்ண ஜோடி சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இப்படியா இருக்கிறது என்றாள் அர்ச்சனா. சந்தோஷ் ரோஜாவை பார்க்க, அவளை ஏண்டா பாக்குற என்றாள். அம்மா தாயே, நீ ஆரம்பிக்காத, அதெல்லாம் அவங்க விஷயம். டிஃபன் எடுத்து வை, பசிக்குது என்றான் அர்ஜுன். பெண்கள் இருவரும் உள்ளே செல்ல, சந்தோஷ், என் ஃப்ரெண்டுக்கு இப்ப கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால அவங்க கம்பெனியை விற்க முடிவு செய்திருக்கான் என்றான் அர்ஜுன். சந்தோஷ் யோசனையுடன் கவனிக்க, உனக்கு இருக்கும் திறமைக்கு உன்னால அந்த பிசினஸை நல்லா பண்ண முடியும்னு எனக்கு தோணுது என்றான் அர்ஜுன். ஆனா ஒரு கம்பெனியை வாங்குற அளவுக்கு என்கிட்ட ஏதுமாமா பணம் என்றான் சந்தோஷ். 1 கோடி வேணும், 50 லட்சத்தை வங்கியில் லோன் வாங்கிடலாம், இன்னும் 50 லட்சம் நாம புரட்டணும் என்றான் அர்ஜுன். என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு என கூறியவாறு ரோஜா டைனிங்கில் வர, என்கிட்ட 10 லட்சம் இருக்குமாமா என்றான் சந்தோஷ். உன்கிட்டயா? நீ சம்பாதித்து நம்ம குடும்பத்துக்கே கொடுத்துடுவியே என்றாள் அர்ச்சனா. மாதம் இவ்வளவுன்னு நான் பிசினஸ்ல கால் எடுத்து வச்ச நேரத்துல இருந்து தாத்தா கொடுத்தார், அப்புறம் பெரியப்பா கொடுத்தார், அதை வச்சு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்ப 10 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் என்றான். நல்லதா போச்சு. 50 லட்சம் லோன், 10 லட்சம் உங்ககிட்ட இருக்கு. ரோஜாவோட 5 லட்சத்தை முதலீடா வச்சுக்கலாம். இன்னும் 40 லட்சம் வேணுமேங்க என்றாள் அர்ச்சனா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. தாத்தா எனக்குன்னு ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்தாரு என்றான் சந்தோஷ் சற்று தயக்கத்துடன். நல்ல விஷயத்தை ஏண்டா இப்படி சொல்ற என்றான் அர்ஜுன். இல்ல மாமா, அந்த நிலத்துல நல்ல விவசாயம் நடந்துட்டு இருக்கு, நிறைய வருமானம் கூட வருது. அது மட்டும் இல்லாம தாத்தா எனக்காக கொடுத்த சொத்து, அதை நான் விற்று அவங்க விவசாய நிலத்தை அழிச்சிட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது என்றான் வருத்தத்துடன். உன்னை சந்திக்க இன்னொன்னு இழந்து தானே ஆகணும் என்றாள் அர்ச்சனா. யாரும் எதையும் இழக்க வேண்டாம், அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன், நீ சம்பாதிச்சு அதை திரும்ப வாங்கிக்கோ. அது வரைக்கும் அந்த விவசாயத்தால வர வருமானம் எனக்கு. விவசாயம் நல்லபடியா நடக்கும், கவலைப்பட வேண்டாம் என்றான் அர்ஜுன். அர்ஜுன் கூறுவதை கேட்க கேட்க ரோஜாவிற்கு கண்ணீரே வந்துவிடும் போல இருந்தது. இந்த அளவுக்கு இவ்வளவு உதவி செய்கிறார்களே என்று மனமுருகினாள். சந்தோஷிற்கும் அதே நிலைமை தான். அந்த நிலம் அதிகபட்சம் 30 லட்சத்துக்கு தான் போகுமாமா, மீதம் இருக்க 10 லட்சம் என சந்தோஷ் கூற வர, நோ ப்ராப்ளம், அந்த 10 லட்சத்தை நீ என் ஃப்ரெண்டுக்கு பொறுமையா கொடுத்தா போதும். இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமா, நன்றி சொல்லி முடிக்க முடியாது. மிகப்பெரிய உதவியை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க என்றவன் மேலும் தொடர்ந்து, எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாமான்னு நான் காலையில இருந்து முயற்சி பண்ணேன், ஒண்ணுமே கிடைக்கல. வேலை கூட கிடைக்காம நான் கஷ்டப்பட்டு இருக்க நேரத்துல நீங்க என்ன முதலாளியா மாற்றிருக்கீங்க, இதை என்னால மறக்கவே முடியாது மாமா என்றான். ரோஜாவும் அவனுக்கு நன்றிகளை தெரிவித்து சாப்பிட்டு எழுந்து செல்ல, ஏங்க 10 லட்சம் உங்களுக்கு பெரிய அமௌண்டா, அதை நீங்களே கொடுத்தா என்ன என்றாள் அர்ச்சனா கோபமாக. அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. எப்படியோ 30-40 லட்சத்துக்கு ஒரு நிலம் வாங்குறதா தானே இருந்தீங்க, இப்போ 30 லட்சத்துக்கு நிலம் வந்துடுச்சு, அந்த 10 லட்சத்தையும் கொடுத்தா அவன் என்று அர்ச்சனா பேசிக்கொண்டு போக, இரு உன் தம்பியை பற்றி உனக்கு தெரிந்தது இவ்வளவுதான், அவனுக்கு அவனது சொந்த காலில் நின்னாதாண்டி சந்தோஷம், அதில் குறுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றான். அர்ச்சனா சிறிது நேரம் சிந்தித்து விட்டு, சரிங்க, உங்க ஃப்ரெண்டு 10 லட்சத்தை பொறுமையா வாங்கிக்க ஒத்துக்குவாரா என்றாள். அதை நானே அவனுக்கு கொடுத்துடுவேன், சந்தோஷ் அவனுக்கு அதை செட்டில் பண்றப்ப அவன் எனக்கு கொடுத்துடுவான் என்றான். உங்களுக்கு நிஜமாலுமே பெரிய மனசுங்க என்றாள் அர்ச்சனா. அத்தியாயம் 8. ரோஜா, இன்னைக்கு நானும் மாமாவும் நம்ம வருங்கால கம்பெனிக்கு போயிட்டு வந்தோம். நல்ல பெரிய இடம், ஸ்பின்னிங் மில்லுக்கு தேவையான மிஷின்ஸ் இருக்கு, வேலையாட்கள் தான் ரொம்ப கம்மி, ஆர்டர்ஸ் கூட அவ்வளவா இல்லை போல, அதனால கம்பெனி இப்போ ரன் ஆகலை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து புது ஆட்கள் சேர்த்து கம்பெனியை முன்னேற்றணும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ் வாங்கி போட்டு விரிவாக்கம் பண்ணணும் என்றான். ரோஜா அவன் சொல்வதை எல்லாம் கவனமாக கேட்டுவிட்டு, நானும் ஒரு விஷயம் சொல்லணும், இன்னைக்கு நானும் அண்ணியும் பேங்க் போயிருந்தோம், லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு என்றாள். அப்படின்னா சீக்கிரமே கம்பெனியை வாங்கிடலாம் என்றான் மகிழ்ச்சியாக. பின்னர் வந்த நாட்களில் ரோஜாவும் சந்தோஷும் இணைந்து பம்பரமாக வேலை செய்தனர். அந்த கம்பெனியின் ஆபீஸாக இருந்த 2 அறை கொண்ட கட்டிடத்தை தங்கள் வீடாக மாற்றி கொண்டனர். ஒரு அறை கிச்சனாகவும் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டுடன் இருந்த மற்றொரு அறையை படுக்கை அறையாகவும் மாற்றினர். அந்த ஆபீஸின் முன்னிருந்த வராண்டாவில் பெரிய ஹால் கட்டினர். கம்பெனி குவார்ட்டர்ஸில் ஒரு அறையை ஆபீஸ் அறையாக மாற்றி கொண்டனர். இதற்கான பணத்தை ரோஜா கொடுத்தாள். இதையெல்லாம் சரி செய்து மாற்றுவதற்கு ரோஜாவின் முதலீட்டு பணத்தில் அவள் கையில் இருந்த பணம் கொஞ்சம் செலவாகியது. நானே கேட்கணும்னு நினைச்சேன், உன்கிட்ட இது 5 லட்சம் என்றான். அவள் தன் கையில் இருந்த
இருந்த வளையலை கலட்டி கொடுத்தாள். சிச்சி வேண்டா ரோஜா என அவன் தயங்க தனது பையிலிருந்த வாட்சையும் கவரிங் வளையலையும் அணிந்தபடி கூறினாள். நீதான சந்தோஷ் சொன்ன நம்ம உழைப்பால நம்ம முன்னேறி நல்ல நிலைக்கு போகணும்னு, அதுக்கான ஆரம்பம் தான் இது என்றாள். சந்தோஷ் யோசித்தான். உன்னோட மாமா உனக்காக இவ்வளவு செய்யும் போது உன்னோட பொண்டாட்டிக்கு இது கூட செய்ய உரிமை இல்லையா என்றாள். லவ் யூ ரோஜா என்று அவளை சந்தோஷ் அணைத்து கொள்ள, லவ் யூ சந்தோஷ் என்றாள். கம்பெனி திறப்பு விழாவை இவ்வளோ சிம்பிளா வச்சுட்டே சந்தோஷ் என்றாள் அர்ச்சனா. அடுத்த கம்பெனி விழாவை அவன் கிராண்டா பண்ணுவான் என்ற அர்ஜுன். அர்ச்சனா அதை எடு என்றான். உங்க மேரேஜுக்கு நாங்க கிஃப்ட் தரல என அர்ச்சனா கூறியபடி அவள் பையை திறக்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதை விட பெரிய கிஃப்ட் எதுவும் இருக்க முடியாது அண்ணி என்றாள் ரோஜா. ஹெல்ப்பா? நல்ல விவசாய நிலத்தை உங்க சூழ்நிலை காரணமா நாங்க வாங்கிட்டோம். சும்மா கடந்த என்னோட சொத்தை வைத்து லோன் வாங்கி தந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அவசரத்துக்கு உதவியா நீங்க இந்த கம்பெனியை வாங்குறீங்க. இதுல நான் என்ன பண்ணேன் என்றான் அர்ஜுன். மாமா எப்பவும் இப்படிதான், உங்க பெருந்தன்மைக்கு அளவே இல்லை என்று புன்னகைத்த சந்தோஷ். நீங்க என்ன சொன்னாலும் உங்களோட இந்த உதவி ரொம்பவே பெருசு மாமா என்றான். இது அவருடைய கடமைடா, நீ எங்களுக்கு செய்யாத உதவியவா நாங்க செஞ்சிட்டோம் என்றாள் அர்ச்சனா. சரி, உங்களோட மேரேஜ் கிஃப்ட் என்னன்னு கெஸ் பண்ணுங்க என்றான் அர்ஜுன். குத்து விளக்கு என ரோஜா கூற, கபில்ஸ் வாட்ச் என சந்தோஷ் கூற, ரெண்டுமே இல்லை என பைக் சாவியை அவன் கையில் கொடுத்தாள் அர்ச்சனா. ரோஜா நன்றி கூற வர, நோ நோ நோ, மறுபடியும் சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் வேண்டாம், இப்ப கம்பெனி திறப்பு விழா, அதனால கம்பெனி நேம் பலகையே திறக்கணும் என்றான் அர்ஜுன். சந்தோஷ் கத்திரிக்கோலை கையில் எடுத்து அர்ஜுனிடம் கொடுத்து, அக்காவும் நீங்களும் சேர்ந்து இதை துவங்கணும் என்றான். அர்ஜுன் தயங்க, தங்கச்சி சொல்றேன் கட் பண்ணுங்க அண்ணா என்ற ரோஜா. அண்ணி அண்ணனோட சேர்ந்து கட் பண்ணுங்க என்றாள். இதுக்கு மேல உங்களால நோ சொல்ல முடியாது என்றான் சந்தோஷ். அவர்கள் இருவரும் அஸ்வினோடு ரிப்பனை கட் செய்து ஸ்கிரீனை திறக்க அதில் ரோஜா மில்ஸ் என இருந்தது. ரோஜா திகைத்து போய் பார்க்க அனைவரும் கிளாப் செய்தனர். என்னம்மா இப்படி வாயடைச்சு போயிட்ட என்றான் அர்ஜுன். ரோஜாவிற்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. எதுக்கு என் பேரெல்லாம் என்று தயங்கினாள் ரோஜா. சந்தோஷ் புன்னகையுடன், என் காதலி பேரை வைக்காம வேற யார் பேரை வைப்ப என்றான். சரியா சொன்னடா சந்தோஷ் என்று கூறியாச்சோ ஸ்வீட் கிடையாதா என்று கேட்க, ரோஜா வாங்கி வைத்திருந்த இனிப்பை முதலில் அஸ்வினுக்கு ஊட்டி விட்டு விட்டு அனைவருக்கும் கொடுத்தாள். பாலக்காட்சியெல்லாம் நல்ல நேரம் முடிய போகுது, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, கிளம்பணும் என்றான் அர்ஜுன். உடனேயே பெண்கள் பாலை காய்ச்சி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அனைவரும் காப்பி கொடுத்தனர். குடித்தவுடன், அர்ச்சனா கிளம்பு, வேலை இருக்கு என்றான் அர்ஜுன். இன்னைக்கு கூட என்னங்க வேலை என அர்ச்சனா கடிந்து கொள்ள, அண்ணி இங்கே இருக்கட்டும் அண்ணா, ஈவினிங் நீங்க வந்து கூப்பிட்டு போங்க என்றாள் ரோஜா. இது சூப்பர் ஐடியா என்றாள் அர்ச்சனா. என்னம்மா நீ பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கியே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என அச்சுவை அழைத்து சென்றான் அர்ஜுன். அவர்களை வழி அனுப்பிவிட்டு இருவரும் ஜோடியாக தங்கள் இடத்தில் வலம் வந்தனர். லேபர்ஸ் யாரும் இல்லையே, எப்போ வருவாங்க என்றாள் ரோஜா. எல்லா லேபர்ஸும் ஒரு வாரத்துல வந்துடுவாங்க, அதுக்குள்ள மிஷின் கண்டிஷன்ஸ், சர்வீஸ், அப்புறம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம், அப்படியே வீட்டுக்கு தேவையானதும் வாங்கிடலாம் என்றான். நல்லா தான் பிளான் பண்ற என்று ரோஜா புன்னகைக்க. நல்ல அமைதியான இடம், தூய்மையான காற்று, நம்ம மண்ணு, நம்ம வீடு, நம்ம பைக், நம்ம கணவன் மனைவியா ஒன்னா சந்தோஷமா, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குல்ல என்றான் சந்தோஷ். ஆமா சந்தோஷ், எனக்கும் அப்படிதான் இருக்கு, ஏதோ ரஜினி படம் பார்க்குற எஃபெக்ட் என்றாள். இதுக்கெல்லாம் அர்ஜுன் மாமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றான். நானே கேட்கணும்னு நினைச்சேன், கம்பெனிக்கு என் பேர் வச்ச உன் அக்கா மாமா நமக்காக இவ்வளவு பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் வைக்கலாம், இல்லைனா உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரு கூட வச்சிருக்கலாம், எனக்கு அப்போ கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு என்றாள் ரோஜா. அக்கா மாமா பண்ணின உதவி ரொம்ப பெருசுதான், ஆனா இதே மாதிரி அவங்களுக்கு செஞ்சிருக்கேன், இனியும் என் உயிருள்ள வர செய்வேன். இதை நம்ம ஒன்னா சேர்ந்து தான் வாங்கணும், ஒன்னா சேர்ந்து தான் இதை வளர்க்க போறோம். ஸோ என் அப்பா அம்மா பேர் வைக்கிறதுல எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவு உன் அப்பா அம்மா பேர் வைக்கவும் இருக்கு. அதனால தான் எதுவும் வேண்டாம்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச என் பொண்டாட்டி உன் பேரை வச்சேன். உன்னை கேட்காம முடிவெடுத்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுமா என்றான் கிண்டலாக. பேசியே கவுத்தரு என ரோஜா புன்னகைக்க, பிஸ்னஸ் மேன்மா என்றான் காலரை தூக்கி விட்டு கொண்டு. இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே தங்களின் இடத்தில் மகிழ்ச்சியாக வலம் வந்தனர். நல்ல வேளை அந்த கண்ணுக்கினிய காட்சியை பார்த்து கண் வைக்க யாரும் அங்கு இல்லை. அத்தியாயம் 9. நாட்கள் உருண்டோடியது. அன்று அர்ச்சனாவும் ரோஜாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள்.
உன் புருஷன் என்னடானா ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறான், நீயும் அவனுக்கு தப்பாம தான் இருக்க என அர்ச்சனா ரோஜாவை முறைக்க, நான் என்னக்கா பண்ண என்றாள் ரோஜா. நீ என்ன பண்ணல, அன்னைக்கு என்னடானா கம்பெனி வேலையாட்கள் வரலன்னு உடலை வருத்தி கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையாமா என்றாள் அர்ச்சனா வருத்தமாக. நம்ம கம்பெனிக்கா, நம்ம செய்யாம வேற யாரு செய்வாங்க என்றாள். கஷ்டம் இல்லம்மா என்றாள் அச்சு அன்பாக. வேலை நடக்காம இருக்கிறத பார்க்க தாங்க கஷ்டம், வேலை செய்வது கஷ்டமில்லை என்றாள் ரோஜா. அப்பாப்பா செம்ம டைலாக், நல்லா பேசுற நீ என அச்சு புன்னகைக்க. ஏன் பொண்டாட்டியாச்சே என கூறியபடி உள்ளே வந்த சந்தோஷ், ரோஜா போலாமா, டைம் ஆகுது என்றான். இப்போ என்ன அவசரம் என்ன அச்சு அதட்ட. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சண்டேக்கா என்றான். ஓ சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க என்று அவர்களை அனுப்பினாள் அச்சு. பைக் மதிய வெயிலில் வேகமாக பறந்து கொண்டிருக்க, வேண்டாம் சந்தோஷ், நீ இதெல்லாம் எனக்காக தான் பண்றேன்னு தெரியும், நானே சொல்றேன் வேண்டாம், எத்தனை முறை அவமானப்படுற என்றாள் ரோஜா. இதை நான் அப்படி பார்க்கல ரோஜா, எறும்பு ஊற ஊற கல்லும் கரையும்னு சும்மாவா சொன்னாங்க என்றான். ரோஜா மௌனமானாள். என்னத்தான் வாய் வார்த்தையாய் அவனிடம் அவள் வேண்டாம் என்று சொன்னாலும் அவளுக்கு உள்ளூர ஆசையாகத்தான் இருந்தது. எந்த பெண்ணுக்கு தான் திருமணத்திற்கு பின் அம்மா வீட்டுக்கு போக ஆசையாக இருக்காது? திருமணமாகி 1 வருடம் ஓடிவிட்டது. எவ்வளவோ மாறிவிட்டது. இருவரும் பிசினஸில் நல்ல நிலைக்கு வந்து விட்டனர். சந்தோஷின் உறவினர்களில் சிலர் பழசை மறந்து பேச துவங்கிவிட்டனர். சந்தோஷும் ரோஜாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல இல்லறம் நடத்தினர். இவ்வளவு மாறியும் இருவரின் பெற்றோர் மனது மற்றும் மாறவே இல்லை. அதே கோபம், அதே வெறுப்பு. ஆனாலும் இவர்கள் அவர்களை விடுவதாக இல்லை. பேசாவிட்டாலும் ஒதுக்கி வைத்தாலும் இவர்கள் பேசாமலும் இல்லை, ஒதுங்கியும் இல்லை. மாதம் 1 முறை ரோஜா வீட்டுக்கு சென்று வெளியிலேயே காத்திருப்பர். முதலில் கோபமாக திட்டியவர்கள் இவர்களின் பிடிவாதத்தை பார்த்து அவர்கள் இருப்பதை பொருட்படுத்தாமல் தங்கள் வேலையை பார்க்க துவங்கினர். இவர்களும் மாலை வரை பார்த்துவிட்டு வீடு திரும்புவர். கடந்த 4 மாதங்களாக ரோஜாவின் அம்மா சாமுண்டீஸ்வரி யாருக்கும் தெரியாமல் தூரத்தில் இருந்து நலம் விசாரித்தார். அவ்வப்போது வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து போன் செய்வார். தாய் மனமாயிற்றே. எப்போதும் முறைத்தபடி கடந்து செல்லும் ரோஜாவின் அண்ணன் குரு கடந்த சில முறைகளாக லேசாக புன்னகைத்தான். இந்த முறையும் அவர்கள் வழக்கம் போல ஒரு மரத்தடியில் வண்டியை நிறுத்திவிட்டு அவர்கள் வீட்டை பார்த்து நிற்க வழக்கம் போல கண்டும் காணாத பாவனை தான். அன்று பார்த்து கடும் வெயிலில் அவர்கள் பயணித்ததால் இருவருமே மிகவும் களைப்பாக உணர்ந்தனர். அர்ஜுன் தலை சுத்தது என சோர்வான குரலில் கூறியபடி அவன் மீது அவள் விழ, அவன் சுதாரிக்க முன் சுதாரித்த ரோஜாவின் தந்தை சதாசிவம் அவர்கள் புறம் ஓடிவர பதறி போய் செய்வ தெரியாத ரோஜாவை தாங்கி நின்ற சந்தோஷ், ரோஜா ரோஜா என பதறினான். அதற்குள் தோட்டக்காரர் மரக்கட்டிலை அங்கு தூக்கி வந்து போட அதில் ரோஜாவை படுக்க வைத்தனர். அவளின் தந்தையும் கணவனும் விஷயம் அறிந்து அருகிலிருந்த நர்ஸ் அம்மாவை அழைத்து வர அவளின் அண்ணன் ஓட அவளின் அன்னை தண்ணீருடன் அங்கு வந்தார். ரோஜாவும் கண் விழித்தாள். அவளுக்கு தண்ணீர் கொடுத்து ஜூஸ் கொடுக்க கொஞ்சம் தெம்பானாள். பெண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏசியில் உட்காரவை என சதாசிவம் சொல்ல, என்னங்க சொன்னீங்க என கலங்கிய கண்களுடன் முகத்தில் சிரிப்புமாய் கேட்டார். பேசாம கூட்டிட்டு போடி என்றார். ரோஜா புன்னகையுடன் சந்தோஷை பார்க்க, நீங்களும் வாங்க மாப்பிள்ள என்றார். வீட்டுக்குள் சென்றதும் சதாசிவம் அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து தண்ணீர் கொடுக்க, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என ரோஜா களைப்புடன் அவர் அருகில் சென்றாள். நீ முதல்ல உட்காரு, மன்னிக்காமையா உள்ள கூப்பிட்டேன் என்றார். ரோஜா நீ வாடா, ரூம்ல ரெஸ்ட் எடு என்று சாமுண்டி அழைக்க மிகுந்த களைப்பில் இருந்த ரோஜா அவரோடு சென்று விட்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் மாமனாரின் முகத்தை பார்ப்பதும் நர்ஸ் வருவார்களா என்ற வாசலை பார்ப்பதுமாக அமர்ந்திருந்தான் சந்தோஷ். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க மாப்பிள்ள, நீங்க பலகாரம் சாப்பிடுங்க, எல்லாமே வீட்டில் செஞ்சது என்றார் சதாசிவம். அவர் மாப்பிள்ளை என வாய் நிறைய கூப்பிடுவதில் மனம் குளிர்ந்த சந்தோஷ் தானும் இயல்பாக பேச ஆரம்பித்தான். ரோஜா இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மயங்கி விழுந்ததில்ல மாமா, இதுதான் முதல் முறை, என்னன்னு தெரியல என்றான் வருத்தமாக. ஒன்றும் இருக்காது, நாம இப்படி ஒன்று சேரணும்னு கடவுள் செய்த செயல் என்றார் ஆறுதலாக. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே நர்ஸ் மற்றும் குரு வந்தனர். தன் தந்தை சந்தோஷுடன் இயல்பாக பேசுவதை கவனித்த குரு மகிழ்ச்சியும் அதிர்ச்சியுமாக இருவரையும் மாறி மாறி பார்த்தான்.
பேஷண்ட் எங்க என்றார் நர்ஸ். 1/2 மணி நேரம் செக்அப், யூரின் டெஸ்ட் எல்லாம் செய்து அவள் கர்ப்பமாக இருப்பதை அவர் கூற அனைவரின் முகத்திலும் ஆனந்தம் தாண்டவமாடியது. கங்க்ராட் சந்தோஷ் என சந்தோஷின் கைகளை பிடித்து உலுக்கி அவனை அணைத்து கொண்டான் குரு. சந்தோஷின் மகிழ்ச்சிக்கோ எல்லையே இல்லை. ஒருவேளை அங்கு யாரும் இல்லாமல் இருந்திருந்தால் அவளை அணைத்து தூக்கி ஒரு சுத்தி இருப்பான். ஆனால் இப்போதோ கண்களால் தன் மகிழ்ச்சியை அவளுக்கு தெரிவித்தான். மாமா, அத்தை, மச்சான் என அனைவரின் முகத்திலும் எல்லையில்லா மகிழ்ச்சியை கண்டவனின் மனம் நிறைந்தது. தன் வீட்டாரின் நினைவு வந்தது. அவர்களும் இங்கிருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். அவனது எண்ணத்தை புரிந்து கொண்ட சாமுண்டி, கவலைப்படாதீங்க, சம்மந்தியோ உங்களை ஏத்துக்குவாங்க என்றார். சரிங்கத்த என்றான். மாமனாரின் விருப்பப்படி அன்று அங்கு தங்க முடிவு செய்தான் சந்தோஷ். அன்றிரவு ரோஜா தன் அன்னையுடன் சிரித்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த சந்தோஷிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என முடிவு செய்து மொட்டை மாடிக்கு சென்றான். தனிமையில் நிற்கவும் தனது குடும்பத்தின் நினைவு வந்து அவன் மனதை வாட்டியது. அவர்களை எப்படி சமாதானம் செய்வது என்று சிந்தித்தபடி நின்றிருந்தான். அவன் தோளில் கை வைத்து, மாப்பிள்ள என சதாசிவம் அழைக்க, எப்போ வந்தீங்க மாமா? நான் ஏதோ யோசனையில் நீங்கள் வந்ததை கூட கவனிக்கல என்றான். இப்போதான் மாப்பிள்ள, என்ன யோசனை என்றார். நாங்கள் செஞ்ச தப்ப நீங்கள் மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏன் வீட்டில் எப்போ நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றான். அதுவும் சீக்கிரம் நடக்கும் மாப்பிள்ள என்றவர். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க ஃபாரின் போனீங்களா என்றார். கல்யாணம் முடிந்து 4 மாதம் கழித்து போனோம் மாமா. ஆனால் அவங்க எங்கள் முகத்தை கூட பார்க்க தயாராக இல்லை. 1 வாரம் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருந்து அவங்கள பார்த்து பேச முயற்சி செஞ்சோம். கண்டபடி பேசி அனுப்பிட்டாங்க என்றான் வருத்தமாக. அவர் தலையசைக்க, உங்களுக்கே தெரியும் அங்கே போக வர எவ்வளவு செலவாகும்னு. அதனால் 2 முறை தான் போய் வர முடிந்தது. 2 முறையும் அவங்க எங்களை ஏற்றுக்கல என்றான். வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியாகும் நாள் வரும். எங்க மனம் உருகியது போல் அவங்க மனமும் உருகும் என்றார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் மாப்பிள்ள. என் மகனுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். சொந்தக்கார பொண்ணு தான். உங்க மேல நாங்கள் கோபமாய் இருந்ததால சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க என்றார். ஐயோ, நான் ஏமாமா தப்பா எடுத்துக்க போறேன். மச்சான் கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடலாம் என்றான். அவர் புன்னகையுடன், ரொம்ப சந்தோஷமாப்புல என கூறி விடை பெற்றார். மறுநாள் காலை இருவரும் கிளம்ப, 1 வாரம் இருந்துட்டு போங்க மாப்பிள்ள என்றார் சதாசிவம். கண்டிப்பா வந்து இருக்கோம் மாமா. ஆனா இன்னைக்கு நான் போய் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சீக்கிரமே தங்குற மாதிரி வரோம் என்றான். கண்டிப்பா வரணும் மாப்பிள்ள என்று கூறிய சாமுண்டேஸ்வரி, இப்போதைக்கு ரோஜாவை மட்டுமாவது விட்டுட்டு போங்களேன் என்றார் தயக்கமாக. சந்தோஷ் ரோஜாவை பார்த்து, அத்தை சொல்வதும் சரிதான். இப்ப நீ இங்கே இருந்தா உனக்கும் குழந்தைக்கும் நல்லது. வீட்லையும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க என்றான். ஆமாமா, குரு கல்யாணம் வரப்போகுது. வீடே கலகலப்பா இருக்கும். நீயும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் சதாசிவம். கண்டிப்பா சீக்கிரம் வரம்பா, இப்ப சில வேலை இருக்கு என ரோஜா கூற, சரிடாமா, அதுக்கு மேல உன் விருப்பம் என்றார். அப்ப நான் கிளம்பலாமா என்றான் சந்தோஷ். நம்ம முதல்ல அண்ணாணிக்கிட்ட போய் இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு அப்படியே நம்ம மில்லுக்கு போகணும் சந்தோஷ் என்று உற்சாகமாக கூறினாள் ரோஜா. இருவரும் வீட்டினரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினர். ரோஜா மாசமா இருக்கிறதால பைக் வேண்டாம், கார்ல போங்க என மன்றாடும் குரலில் சாமுண்டியம்மா சாவியை கொடுக்க, வாங்கவும் பிடிக்காமல் மறுக்கவும் பிடிக்காமல் கடைசியில் ரோஜாவின் நலம் கருதி அதை வாங்கி கொண்டு கிளம்பினான் சந்தோஷ். அத்தியாயம் 10. விஷயம் அறிந்து அர்ச்சனாவும் அர்ஜுனும் சந்தோஷத்தில் துள்ளினர். அஸ்வின், பாப்பா வரப்போகுது என புன்னகைத்தான். சந்தோஷத்தில் மற்ற வேலையை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு அப்போதே ஸ்வீட் செய்து ரோஜாவுக்கு அர்ச்சனா ஊட்ட, டே சந்தோஷ், உங்க மாமனார் ஆசைப்படி ரோஜா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, மில்ல நான் பார்த்துக்கிறேன் என்றான் அர்ஜுன். நம்ம துக்கத்திலும் சந்தோஷத்திலும் சமமா பங்கெடுக்கும் மக்கள் வெகு சிலரே. அவர்களிடம் நாம் நம்ம கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்து கொண்டால் அது பாதியாக குறைகிறது. அதேபோல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் அது இரட்டிப்பாகிறது. அப்படி இரட்டிப்பான மகிழ்ச்சியுடன் அவர்களிடமிருந்து விடைபெற்று சந்தோஷம் ரோஜாவும் காரில் ஏற, மாடசாமி அப்பா வீட்டுக்கு போகணும், அவர் தானே நமக்கு முதல்ல உதவியவர் என்றாள் ரோஜா. இப்போ அங்கதான் போறோம் ரோஜா, உன்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்றான். அவள் என்ன என்பது போல பார்க்க, இப்போ நம்ம நிலை எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதனால மாடசாமிக்கு காசு கொடுத்து சும்மா கிடக்கிற நிலத்தை விவசாயம் பண்ண சொல்லலாம்னு இருக்கேன். அவருக்கும் இப்போ வேலை இல்லைல என்றான். ரொம்ப நல்ல யோசனை சந்தோஷ். ஆனா இந்த நேரத்தில்
நேரத்தில் நமக்கு 1000 செலவு இருக்கு, பேங்க்ல கடன் இருக்கு என்று அவள் தயங்க. எப்பவும் செலவு இருந்துட்டு தான் இருக்கும் ரோஜா. 1 வருஷம் முன்னால நாம இருந்த நிலையை விட இப்போ எவ்வளவோ உயர்ந்திருக்கோம், அதே போல உயருவோம். ஆனா இந்த நல்ல விஷயத்தை தள்ளி வச்சா பல வருஷ விவசாயம் வீணா போகும் என்றான். உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சந்தோஷ், உன் விருப்பப்படி செய்யலாம் என்றாள். மாடசாமியின் வீட்டை அடைந்த இருவரும் வீட்டுக்கு வெளியே அவரின் மகள் செல்வி 2 பெண் குழந்தைகளுடன் சோகமாக அமர்ந்திருப்பதை கண்டதும் ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டனர். சந்தோஷை பார்த்ததும் வாங்க ஐயா என அப்பாவை அழைத்தாள். அவர் தனது மருமகனோடு வெளியில் வந்து அவர்களுக்கு மரக்கட்டிலை போட்டு அமர வைக்க செல்வி மோர் கொண்டு வந்து கொடுத்தாள். என்னாச்சுப்பா, யாரு முகமே சரியில்லை என ரோஜா வினவ. 2வது குழந்தை பெண் பிள்ளைய பிறந்ததால எங்க வீட்டில் என்னை வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் மறுத்ததால எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க என சச்சம் தேங்காமல் மாடசாமியின் மாப்பிள்ளை மணி கூற, ஐயா எனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் என மாடசாமி தயங்க. என்ன வேலைனாலும் பக்காவா செய்வேன் சார் என்றார் மணி புன்னகையுடன். எவ்வளோ நாள் தான் தொழிலாளியாவே இருப்பீங்க மாடசாமி, இனி எஜமானனா ஆகுங்க, இந்தாங்க பணம், இந்த நிலத்துல விவசாயம் பண்ணுங்க என்றான் சந்தோஷ். மாடசாமி பதற, இது ரொம்ப பெரிய உதவி சார், நிச்சயம் நல்லபடியா விவசாயம் பண்ணுவோம் என்றான் மணி. ரொம்ப நன்றி ஐயா என மாடசாமி கையெடுத்து கும்பிட வர, பெரியவங்க நீங்க, உங்க நல்ல மனசுக்கு கடவுள் ஏன் மூலமா உபகாரம் செய்கிறார், நீங்க நன்றி சொல்ல வேண்டாம், என் வயிற்றுல வளர்ந்து வரும் குழந்தைய ஆசிர்வதிக்கணும், அது போதும் என்றாள் ரோஜா. நீங்களும் ஐயாவோ உங்க குழந்தையுடன் நோய் நொடி இல்லாம சிறப்பா 100 வருஷம் வரை வாழணும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அவரின் மகனும் மகளும் நன்றியுடன் ஆனந்தமாய் வழி அனுப்பினர். சந்தோஷம் ரோஜாவும் சதாசிவத்தின் வீட்டில் அவரது விருப்பம் போல சில நாட்கள் இருந்தனர். திருமண வேலைகள் மிகவும் வேகமாகவும் உற்சாகமாகவும் நடந்து கொண்டிருந்தது. மாப்பிள்ளை பத்திரிக்கை அடிச்சு வந்தாச்சு என பெரிய பையை எடுத்து வந்தார் சதாசிவம். அதிலிருந்து ஒன்றை எடுத்து பார்த்தவன், ரொம்ப நல்லா இருக்கு மாமா, இனி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தா சரியா இருக்கும் என்றான். ஆமாங்க, குலதெய்வம் கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கையோட முதல் பத்திரிகைய முதல் சம்மந்திக்கு கொடுக்கணும் என்றார். சரிங்க மாமா என்றவன் அவர் சொல்வதன் அர்த்தம் புரிந்து, ஏன் வீட்டையா சொல்றீங்க என திகைத்தான். வேற யாரு மாப்பிள்ள, எப்ப டிக்கெட் புக் பண்ணலாம்னு மட்டும் சொல்லுங்க என்றார். அவங்க கோபமா இருக்காங்க மாமா, உள்ள கூட விட மாட்டாங்க என்றான் வருத்தமாக. கோபமா இருக்காங்கன்னு அப்படியே விட்டுட முடியுமா? நான் கூட தான் கோபமா இருந்தேன், நீங்க விடாம வந்து எங்களை சமாதானம் செய்யல என்றார். சரிதான் மாமா, ஆனா கல்யாண வேலைக்கிடையில் இவ்வளவு கஷ்டப்படணுமா? எனக்காக அங்க வந்து நீங்க அவமானப்பட வேண்டாம் என்றான் தயங்கியபடி. தப்பில்ல, உங்களுக்காக நான் இதை கூட பண்ணலைன்னா நான் மனுஷனாவே இருக்க முடியாது. என் பொண்ணை தங்க மாதிரி பார்த்துக்கிட்டு அவ பேர்ல பிஸ்னஸ் செய்து எல்லாத்துக்கும் மேல அவளை சந்தோஷமா பாதுகாப்பா காப்பாத்தி எங்ககிட்ட திரும்பவும் அவளை கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கீங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்காது. நாங்க பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு வாழ்க்கைய அவளுக்கு கொடுத்திருக்க முடியாது. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்றார் கலங்கிய கண்களை மறைத்து. சந்தோஷ் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமர்ந்திருக்க, அம்மாடி காப்பி போடு என கூறி நகர்ந்தார். இவரா இப்படியெல்லாம் பேசுவது என நினைத்த சந்தோஷ் அவர்களின் அறைக்கு செல்ல அனைத்தையும் கேட்டபடி நெஞ்சிருந்த ரோஜா, ரொம்ப நன்றி சந்தோஷ், இன்னைக்கு எங்க அப்பா கண்ணில் ஒரு நிம்மதியை பார்த்தேன் என்று அவனை அணைத்து கொண்டாள். என்ன ஆளாளுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று அவளின் தலையை வருடியபடி வினவினான் சந்தோஷ். எல்லாரும் சரியா தான் பேசுறோம், வர சண்டே கோவில்ல சாமி கும்பிடுறோம், மண்டே டிக்கெட் புக் பண்ண சொல்லட்டுமா என்றாள். சிறிது நேர சிந்தனைக்கு பின், நீயே அன்னைக்கு பார்த்தல, உன்னை எப்படியெல்லாம் திட்டினாங்க, உங்க அப்பாவுக்கும் இதே நிலை தான் என்றான். அதெல்லாம் பேசாத சந்தோஷ், போலாம், நடக்கிறது நடக்கட்டும் என்றாள். அவன் அப்போதும் சிந்தனையாக கட்டிலில் அமர, நான் உண்டானவுடன் எனக்கு என்ன வேணும்னு கேட்டல, இதுதான் வேணும் என்றாள் பிடிவாதமாக. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், சரி என்றான் புன்னகையுடன். ரோஜா பயணத்தை தவிர்க்க வேண்டும் என டாக்டர் கூறியதால் சதாசிவம் மற்றும் சந்தோஷ் மட்டும் அமெரிக்கா சென்றனர். எங்க வந்தீங்க, என் பையனை மடக்கி போட்டு உங்க பொண்ணு பேர்ல சொத்தை சேர்த்தாச்சு, இப்போ எங்க சொத்தையும் உங்க பொண்ணு பேருக்கு மாற்றி சந்தோஷ் எங்ககிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க அப்படித்தானே என்று கத்தினார் சிந்துலட்சுமி.
கொஞ்சம் பொறுமையா இருமா, இவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்திருக்காங்க என்ற சந்தோஷின் அண்ணன் பாலா அவர்களை அழைத்து வந்து அமர வைத்தான். சந்தோஷின் தந்தை எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தார். அண்ணி 6 மாத குழந்தையுடன் சந்தோஷை பார்த்து புன்னகைத்து குழந்தையை தூரத்திலிருந்து காட்டினாள். சந்தோஷின் கண்கள் லேசாக கலங்கியது. குழந்தையை ஓடி சென்று தூக்கிக் கொள்ள வேண்டும் போல தோன்றியது. இருப்பினும் செய்வதறியாது தவித்து நின்றான். அவனது பெற்றோரின் பாராமுகம் அவனை அப்படி நடந்து கொள்ள செய்தது. அனைவரும் மௌனமாக அமர்ந்திருந்தனர். சந்தோஷின் தந்தை சுரேஷ், எதுக்கு வந்தீங்க என கடுமையான குரலில் வினவ, என் மகனுக்கு திருமணம் என பத்திரிகையை எடுத்து நீட்டினார் சதாசிவம். அதை வாங்காமலேயே நல்ல விஷயம், ஆனா கல்யாணத்துக்கு வந்து சொந்தம் கொண்டாட நாம ஒன்னும் என கூற வந்தவர் அப்படியே பேச்சை மாற்றி, எதுக்கு அதையும் இதையும் பேசிட்டு இனி இங்க எந்த காரணத்தை சொல்லிட்டு வர வேண்டாம் என்றார். இன்னொரு விஷயம், உங்க மகன் அப்பாவாக்க போறார் என்றார் சதாசிவம். அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி தோன்றி மறைந்தது. எனக்கு ஒரே மகன்தான், அதிகம் பேசி யாரையும் காயப்படுத்த விரும்பல, நீங்க கிளம்பலாம் என்று எழுந்தார் சுரேஷ். பத்திரிகையை டீப்பாயில் வைத்துவிட்டு அனைவருக்கும் வணக்கம் கூறி எழுந்து சென்றார் சதாசிவம். எல்லோருக்கும் சாரி என சந்தோஷ் ஏதோ கூற வர, யாருக்கு வேண்டுமோ சாரி, வெளியே போ என்று கத்தினார் சுரேஷ். மாமனாரும் மருமகனும் மிகுந்த ஏமாற்றத்துடன் இந்தியா வந்தனர். ஏமாற்றம் மற்றும் வருத்தம் இருந்தாலும் மனதில் ஒரு மூலையில் திருப்தி இருந்தது. என்னவாக இருந்தாலும் சென்று முறைப்படி பத்திரிகை வைத்துவிட்டு மகள் கருவுற்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டோம் என்ற திருப்தி மாமனாரிடத்தில். இதை ஒரு காரணமாக வைத்து ஒரு முறை நம் வீட்டாட்களை பார்த்துவிட்டோம் என்ற திருப்தி மருமகனிடத்தில். அடுத்து வந்த நாட்களில் ரோஜா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சிறு வயதிலிருந்தே அதிர்ஷ்டமற்றவள் என்று அவளை வெறுத்து ஒதுக்கிய பெற்றோர் இப்போது பாசத்தோடு அவளை ஏற்க, வயிற்றில் தன்னை அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை வளர மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். அது அவளது அழகுக்கு அழகு சேர்த்தது. அதை பார்த்த சந்தோஷ் தானும் மகிழ்ந்தான். சந்தோஷின் வளர்ச்சியை பார்த்து வியந்த அவனது உறவினர்கள் வருங்காலத்தில் இவனது உதவி நமக்கு தேவைப்படலாம் என்று கருதி வழியே வந்து உறவு கொண்டாடினர். அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அர்ஜுன் மற்றும் அர்ச்சனா அவர்களது வளர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் அகம் மலர்ந்தனர். அத்தியாயம் 11. குருவின் திருமணம் ஜாம் ஜாம் என நடக்க துவங்கியது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். சந்தோஷிற்கு மட்டும் அவனது வீட்டு ஞாபகம் வந்து சென்றது. ரோஜா வந்தோரை கவனித்து பேசிக்கொண்டிருக்க ஏதோ ஒரு முக்கிய கால் வந்ததால் பார்க்கிங் ஏரியா சென்று பேசினாள். சட்டென ஒரு குடும்பத்தின் வருகை அவளுக்கு ஆச்சரியத்தையும் எல்லையில்லா மகிழ்ச்சியையும் தந்தது. அது வேறு யாரும் இல்லை, நமது சந்தோஷின் குடும்பம்தான். அதிர்ச்சியில் நடப்பதை நம்ப இயலாதவள் முதலில் பதறி, பிறகு தயங்கி, இறுதியில் ஒரு வழியாக சுதாரித்து முகம் அலட்சியுடன், வாங்க அத்தை, வாங்க மாமா, வாங்க அக்கா என அனைவரையும் வரவேற்றாள். எப்படி இருக்க, டாக்டர் பாத்தியா, குழந்தை சுபமா என அவளின் அத்தை சிந்துலட்சுமி வினவ, இது கனவா நிஜமா என்னை எண்ணி திகைத்தவாறே, பார்த்தே அத்தை, பாப்பா நல்லா இருக்கு என்றவள் சிநேகமாக புன்னகைத்த வைஷ்ணவியிடம் சென்று குழந்தையை வாங்கி கொஞ்சினாள். அந்த நேரம் பார்த்து கல்யாணத்துக்கு வந்த அர்ச்சனாவும் அர்ஜுனும் இதையெல்லாம் கவனித்து சந்தோஷை அழைத்து வர சென்றனர். ரோஜாவுடன் பேசிக்கொண்டிருந்த அனைவரும் சந்தோஷின் வருகையை பார்த்து புன்னகைத்தனர். சந்தோஷும் இன்ப அதிர்ச்சியில் செய்வதறியாது நெருக்க அவனிடம் வந்த அவனது அன்னை அவனை கட்டி அணைத்து, இதுக்கு மேல முடியாதுடா கண்ணா, இனி இந்த பிரிவு போதும் என்றார். சாரிமா என அவரை அணைத்து கொண்டவன் பிறகு தந்தையிடம் சென்றான். அப்பா என அவன் தொடங்கவும், மன்னிச்சிட்டோம், பழச பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்ற புன்னகையுடன் அவன் தோளை அவர் தட்டி கொடுக்க, தேங்க்யூப்பா என அவரை கட்டியணைத்தான். அண்ணன் கோபம் எப்பவோ பறந்து போனது என அறிந்திருந்தவன் அண்ணி கோபமே படவில்லை என்பதையும் அறிந்திருந்தான். ஒரு வழியா ஒன்று சேர்ந்துட்டோண்டா என்று அவனை அணைத்தான் அவனது அண்ணன். சந்தோஷ் இப்பதான் நிம்மதியா இருக்கு என கூறி தன் குழந்தையிடம், சித்தப்பா பாருடா தங்கோ என்றாள் வைஷ்ணவி. அவன் குழந்தையை தூக்கி கொஞ்ச, மகனை மருமகளை ஏற்றிக்கிட்டீங்க, சம்மந்தி நிலை என்ன என்றார். வேக வேகமாக அங்கு வந்த சதாசிவம், சம்மந்திக்காகத்தானே அவர் மகன் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் என்றார் சுரேஷ். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி என அவர்களை மண்டபத்துக்குள் அழைத்து சென்றனர் சதாசிவம் மற்றும் சாமுண்டி. அனைவரும் முன்னே செல்ல ரோஜாவை பார்த்து புன்னகையுடன் அவளை நெருங்கினான் சந்தோஷ். கலங்கிய கண்களுடன், இழந்தது எல்லாமே கிடைச்சாச்சு, இதை விட என்ன வேண்டும் என்றாள். அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், லவ் யூ ரோஜா என்றான். லவ் யூ சந்தோஷ், எப்பவுமே என்றாள். இருவரும் கைகோர்த்து மேடைக்கு செல்ல அங்கு அவர்களின் குடும்பம் மொத்தமும் இவர்களுக்காக குரூப் போட்டோ எடுக்க காத்திருந்தது. அனைவரும் ஒன்றாக மணமகள் மணமகனுடன் போட்டோ எடுத்துக்கொண்டனர். அந்த நிமிடம் அனைவரின் மனதிலும் எந்த
கவலையும் இல்லை. நிம்மதியும் மகிழ்ச்சியும் கலந்த மனநிறைவை அடைந்தனர். திருமணம் முடிந்து விருந்து எல்லாம் முடிந்து பிறகு சந்தோஷின் வீட்டுக்கு அவர்களுடன் சென்ற அவனது குடும்பத்தினர் அவனது குறுகிய கால வளர்ச்சியை கண்டு மெய் சிலிர்த்தனர். வெரி குட்டா சந்தோஷ் என்று பாலா பாராட்ட, நிஜமாகவே பெரிய விஷயம்தான், தனியாளாக இவ்வளவு செய்திருக்கியே, பாராட்டக்குரிய விஷயம்தான் என்றார் சுரேஷ். தனியாளாக இல்லப்பா, ரோஜாவின் துணையோடு தான். அவள் இல்லாமல் இது எதுவும் சாத்தியமில்லை என்று தன் மனைவியை தலையில் தூக்கி வைத்து பேசினான் சந்தோஷ். தட்ஸ் குட் என்று சுரேஷ் பாராட்ட, உள்ள வாங்க என்று அனைவரையும் வீட்டுக்குள் அழைத்து காப்பி போட சென்றாள் ரோஜா. வைஷ்ணவி அவளுக்கு உதவ சொல்ல மற்றோர் அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, பிஸ்னஸ் தான் நல்லா டெவலப் பண்ணிட்டியே, இனியும் ஏன் இங்கேயே இருக்க, தாத்தா வீட்டுக்கு போயிடு, அப்பப்போ வந்து பார்த்தா போதும் என்றார் சுரேஷ். ஆமாண்டா, இங்கே கொஞ்சம் பொல்யூஷனா இருக்கு, ரோஜா பிரெக்னெண்டா இருக்கா, அதனால நீ அங்கே போவது தான் சரி என்றான் பாலா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க மனசு எப்போ எப்படி மாறுச்சு என்று ஆவலாக வினவினான் சந்தோஷ். பெத்த மனோண்டா, எவ்வளவு நாள் கல்லா இருக்கும் என்று சிந்துலட்சுமி கேட்க, அதுவும் இல்லாம நம்ம குடும்ப வாரிசை ரோஜா சுமக்கும் போது மனம் இழகத்தானே செய்யும் என்றார் சுரேஷ். அது மட்டும்தான் காரணமா சித்தப்பா என்று அர்ச்சனா கேட்டபடி வர, வாடா கண்ணா என்று அவளை வரவேற்றவர். இது மட்டுமில்ல, நம்ம அர்ச்சனாவின் அன்பு அர்ச்சனையும் காரணம்தான், சலிக்காமல் வார வாரம் அழைத்து உனக்காக பேசுவாள் என்றார் சுரேஷ். சந்தோஷ் அச்சுவை பார்த்து புன்னகைக்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ள, நாங்களே எங்க மகனை ஒதுக்கிய போதும் நீங்க அவனுக்கு பக்கபலமா இருந்திருக்கீங்க என்று அர்ஜுனுக்கு நன்றி கூறினார் சுரேஷ். இதெல்லாம் என் கடமை மாமா என்று கூறிய அர்ஜுன், வாங்க நம்ம பூர்வீக வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்தான். பிறகு காப்பி குடித்துவிட்டு அனைவரும் அங்கு கிளம்பி சென்றனர். சந்தோஷின் பெரியப்பா குடும்பம், சித்தப்பா குடும்பம் என அனைவரும் அங்கு ஆஜராகினர். அந்த வீட்டு பெண்கள் சந்தோஷ் ரோஜாவின் திருமணத்தை பற்றி குற்றம் சொல்ல துவங்க, போதும், திருமணமாகி 1 வருடம் கடந்தாச்சு, இப்ப அவ வயிற்றில் நம்ம வாரிசு இருக்கு, இனியும் அதையே பிடித்து தொங்க வேண்டாம் என்றாள் அச்சு. பெரியவங்க பேசும்போது அமைதியா இரு அச்சு என்று கதிர் கூற, அவ சொல்வதும் சரிதானே என்று கூறிய சுரேஷ். இருவரும் காதலித்து திருமணம் செய்து சிறப்பா வாழ்ந்து காட்டிட்டாங்க, இனியும் இதில் குறை கண்டுபிடிக்க எதுவும் இல்லை என்றார். இருந்தாலும் வேற ஜாதி என்று பெரியப்பா துவங்க, இருக்கட்டுமே அண்ணா, நம்ம அவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் அவன் நம்ம மகனை உண்மையா நேசித்து கல்யாணம் செய்து அழகா வாழ்ந்துட்டு இருக்காள, 0வில் துவங்கி இப்ப இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்களே, இப்படிப்பட்ட மகனுக்கு உறுதுணையாக இருக்கும் துணைவியை நாம தேடி இருந்தா கூட கண்டுபிடித்திருக்க முடியாது என்றார் சுரேஷ். ரோஜா அந்த வார்த்தைகளில் மனம் மகிழ்ந்து தன்னை மீறி வந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். பிறகு அச்சு, அர்ஜுன், வேறு சில சொந்தங்கள் எல்லாம் அவர்களுக்காக பேச இறுதியில் அவர்களை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ரோஜாவிற்கு நல்லபடியாக மகன் பிறந்தான். அனைவரும் அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்தனர். அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். மாறி வரும் இந்த காலத்திலும் கூட காதலுக்கும் காதல் திருமணத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிப்போர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி எதிர்ப்பு தெரிவித்து மனம் ஒப்பாத வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்து பல கனவுகளுடன் வரும் புதியவர் வாழ்வையும் சீரழித்து, இதெல்லாம் எதற்கு? பிள்ளைகளை புரிந்து கொண்டு அவர்கள் விரும்பும் நபர் நல்லவராக இருந்தால் சேர்த்து வைத்து அவர்களின் மனதில் ஒரு நல்ல பெற்றோராக இறுதி வரை ஒற்றுமையாக வாழ்வதும் நன்றாகத்தானே இருக்கும். இப்போது எல்லாம் வாழும் காலம் பலருக்கும் 60 கூட தாண்டுவதில்லை. இருக்கும் காலத்தில் சந்தோஷமாக மற்றவர்களின் விருப்பு வெறுப்புகளை மதித்து வாழ்வோமே. சுபம். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.